சார் ஒரு வாட்டி ஷேர் பண்ணி செக் பண்ணவா பிபிடியை? சார் சௌந்தர்யன் சௌந்தர் சார் வந்து இது கோஹோஸ்ட் கொடுத்துருக்கீங்க சார், நீங்க பிரசன்ட் பண்ணி பார்த்துடலாம் சார். ரைட்டுங்க சார். தெரியுதாங்க சார்? இது தெரியுது சார். வெரி குட், வெரி குட். ஓகே சார், ஓகே சார், நல்லா தெரியுது சார். தேங்க்யூ. Dr. Kumaresan, good morning. Good morning, sir. Oh, you belong to which batch? Sir, 91 I joined BBSc, 97 I passed out. I am 67, 72. நான் பிறந்ததே 74 sir. Experience na வயசு. Correct. But anyway, you did ARS. At that time when you started, sir. I think you are a sixth batch. Lakshmanan also joined ARS. I don't know where he is. யாருங்க சார்? Lakshmanan. He is my junior. எந்த டிபார்ட்மெண்ட் சார்? He is from political science. Sir, political Lakshmanan ARS systemல தெரியலைங்க சார். Yeah, he joined in IVR. அவர் யாரு? நீங்க எல்என் ரெட்டியே சொல்றீங்களா? ரெட்டியா லக்ஷ்மணன் தெரியல. அது லக்ஷ்மணன் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பவுல்டர்ல இருக்காரு. ஓகே. மேபி அவரா இருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ. Sir, welcome Gnanasekhar sir. Sir, Dr. Shekhar sir.
அண்ணா சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சாரி, இந்த லேப்டாப் கனெக்ட் ஆகல, மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்லைங்க சார். Good morning. Kanna, good morning. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். How are you sir? Fine, very fine, very fine. Thank you sir. Thank you so much. என்னையா தினேஷ் சார் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிருங்க. தினேஷ் சார். ரைட். Sir, people from other states, they are asking me the link. Should I pass on? Because if I speak in Tamil, they will feel offended, na sir? நீங்க பரவாயில்ல சார், மிக்ஸ் பண்ணிக்கங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அப்ப லிங்க் யாருக்கும் அனுப்பணும்ல? ஏன்னா அந்த அனுப்புங்க சார். உங்களை பார்க்கணும், உங்களுடைய ஸ்பீச் பிபிடி இங்கிலீஷ்ல தானே சார் வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா. அது கொஞ்சம் நீங்க தேவைப்பட்டா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கலாம் சார். இல்லைன்னா சார் நம்ம பேசுற தமிழ் மாதிரியே இருக்கு. இல்ல, மோஸ்ட்லி 80% தமிழ் தான் சார். ஒரு சிலர் உங்களோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆன்லைன்ல. கதை அப்படிலாம் கிடையாது. கொடுங்க சார். இல்ல இருக்கு, கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Surprised, you know. புகழேந்தி சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சூப்பர் சார். ஹேப்பி டு see you. குமரேசன் this side. குமரேசன், நான் அதுக்கு தான் உங்களை பார்த்துட்டு தான் நான் வந்து டைரக்டா வியூல வந்து சட்டை மாட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன். எத்தனை ஆளுலாம் உள்ள வரீங்க, எனக்கு பயமா இருக்கு இப்பயே. எப்படி இருக்கேன் குமரேசன்? என்டிஆர் எப்படி போயிட்டு இருக்கு? படியா போயிட்டு இருக்கு சார். एकदम படியா. 100%. நீங்க இருந்தாங்க நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அந்த முனித்துல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மெயின் கேம் சார் நீங்க இது பண்ணி சார் நீங்க கொஞ்சம் மெலிஞ்சிட்டீங்க சார். போயிருந்து சார். அவருக்கு சக்கரை வியாதி சார் அவருக்கு. ஓகே. அதுக்கு ஒரு ரெமடியல் கைனகாலஜிக்கல் வியூல இல்லாம வேற கைனகாலஜி ரெமடி இல்ல, வேற ரெமடி இருக்கு. நாம வரும்போது சொல்றோம். அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தனியா அட்வைஸ் பண்ணுங்க. Good morning, Puranthi. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார். Good morning, Puranthi. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கரன் சார். இன்னைக்கு தான் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோல வந்திருக்காரு சார். யார் சார்?
நீங்க தான் சார். நான் குமரேசன் கொஞ்சம் ஃபேஸ் காமிச்சு அடையாளம் காமிக்கலான்னு பார்த்தேன் நான் அவரை. ஓ சூப்பர் சூப்பர். ஆமா சார், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார், காலேஜ் இருக்கும்போது ஒரு 3 சொல்லவே இல்லை சார் நீங்க இவ்வளவு நாளா. ஆமா சார், அதான் அவர்லாம் அவர் பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். சரி நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க போல, பரவாயில்ல. ஓகே சார், நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. குமரேசன், குட் மார்னிங். குமரேசன், ராஜராஜன். குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல, கொஞ்சம் சப்பியா இருக்கு as such. ஆமா. குட் மார்னிங் ராஜராஜன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நம்ம செக்யூரிட்டி சார் இன்னும் லைன்ல வரவே இல்லையே சார். அவரு ஃபோன் போட்டா லைன் போக மாட்டேங்குது. அதான் எனக்கும் அதேதான், பீப் சவுண்ட் தான் வருது. கண்ணா சார், செக்ரட்டரி சார் நீங்க இருந்தா போதும் நினைக்கிறாரு அவரு. சார் சார் எல்லாரும் இருக்கணும் சார், எல்லாரும் இருக்கணும். இல்ல சும்மா சொல்றேன் நான். என்ன வேணும்? குட் மார்னிங் ஞானசேகர் சார். சார் ஞானசேகர் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. எல்லாரும் கோட் சூட்ல இருக்கீங்களா, அதனால நான் வீடியோ ஆன் பண்ணல. எல்லாம் கோட் சூட்ல இருக்கீங்க, நான் அதனால வீடியோ ஆன் பண்ணல. போட்டோ இல்ல சார், நானெல்லாம் ஷர்ட்ல தான் இருக்கேன். குமரேசன் சார் மட்டும் தான் கோட் சூட். குமரேசன் சார், குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் செக்ரட்டரி சார் வந்துட்டாரு. வெல்கம் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். அவாரி சார், இடுப்புலி பரவாயில்லையா? ஸ்கூல் பிடிச்சி சரியாயிடுச்சா? இல்ல சார், லைட்டா அப்படிதான் சார். லைட்டா அந்த லைட் இருட்டா இருக்கிற மாதிரி இந்த இடத்துல லைட். சரி அந்த லைட்டிங் போடு. இல்ல இத போட்றியா பாப்பா, இத போடு. அதே சமையல் ஓபன் சாப்பாடு என்ன பண்ணுவோம்? இன்னும் பொஸ்கவே அடியில சீன் ஆக்கினது கூட. எது வரைக்கும் சின்ன சின்ன ஒரு ஆன்லைன் அளவு கல்ல விட்டு இந்த பின்னாடி உள்ள வரல சார். இன்னொரு 5 minutesல we can start சார். 11 o'clock ஆயிடுச்சு. 11:05 we will start சார். ஷூர். போன் அவன் கையில கொடுக்காதுங்கனாக்கா கொடுத்து படைக்கிட்டு பாருங்க ராமாயணம். ஏன்டா படுத்து தூங்க சார்.
டிசைனர் வரும்போது. சரி, என்ன சார் ஆரம்பிச்சிடலாமா? வேற ஓகே சார், ஓகே. Okay, fine. So, good morning, friends. On behalf of Indian Dairy Association Tamil Nadu chapter, I welcome you all for this 5th webinar on as a part of Dr. Varghese Kurian birth centenary celebrations. And today, I welcome I extend my warm welcome to Dr. A. Kumaresan, Principal Scientist, Animal Reproduction, Gynecology and Gynecology, South Regional Station, ICAR, National Dairy Research Institute, Bangalore, for this wonderful session. Today we are going to have this wonderful session on getting more female calves, concepts and methods, which is a very need of the day topic for farmers and for veterinarians. So I once again invite Dr. A. Kumaresan for today's webinar. And now I invite Mr. Kanna to formally introduce our today's speaker. Thank you. Good morning, sir. Thank you.
Just a small introduction about today's speaker. Dr. A. Kumarasan is a principal scientist of animal reproduction at Southern Regional Station, ICAR, NDRI at Bangalore. He obtained BSc from Madras Veterinary College, MSc and PhD from IVRI Izat Nagar with a specialization in veterinary gynecology and obstetrics in the post-doctoral from Swedish Agricultural University, Sweden. He also holds a diploma on reproductive endocrinology from Center for Reproduction Biology, Uppsala, Sweden. His major area of research has been semen biology, sperm oviduct interaction, and male fertility. He, along with his team, developed integrated livestock production models for hilly area-specific mineral mixture for dairy cattle and indigenous crypto-preservation method for boar semen, and produced the country's first litter of piglets through artificial insemination with frozen semen in 2009. His lab identified sperm facility, associated proteins, and identified suitable combinations of sperm function test for fertility protection in cattle and buffalo bulls. Currently, he is working on skewing sex ratio towards female in dairy cattle. In recognition to significant contribution in research, Dr. A. Kumarasan has been awarded by ICAR with prestigious awards like Lal Bahadur Shastri Young Scientist Award 2 times, one in 2007 and other in 2015. Fakhruddin Ali Ahmad Award in 2010 and Hari Om Ashram Trust Award in 2019. In recognition of his teaching skills, NDI awarded him with the Best Teacher Award for postgraduate teaching in 2014. And ICAR awarded him with the Bharat Ratna Dr. C. Subramaniam Award for Outstanding Teachers in 2017. He is also a recipient of several society awards. He is a fellow of the National Academy of Dairy Science, Indian Society for Study of Animal Reproduction, and associate of National Academy of Agricultural Sciences. Dr. A. Kumarasan has handled 12 external funded and 16 institute funded research projects. He has published 204 research papers in peer-reviewed journals, 30 technical articles, 14 books, and 9 bulletins, besides several training manuals and book chapters. He has guided 15 master's students and 17 doctorate students as a major advisor. Thank you, sir. Sir, can you please go ahead, sir? Sure, sir. Thank you so much for saying good words and introducing me to the participants, sir. At the outset, I would like to thank the Indian Dairy Association, Tamil Nadu chapter, for having invited me to deliver this talk and being amongst us, or you people, to share some of the ideas about skewing sex ratio, how to get more female cows out of a cow in its lifetime. And that is the talk of the town, as in the introductory remarks also it was told. So it is learned that majority of the persons are from Tamil Nadu, and I was asked to speak in Tamil, and that gave a pleasant jerk to me. Pleasant in the sense I am speaking in my own mother language, that is Tamil, but the jerk is for the last 25 years I am not in Tamil Nadu, I am away from Tamil Nadu. So speaking in தூய தமிழ்ல பேசுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே நிறையவே கஷ்டம். So I will use the colloquial languages. ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சுக்கங்க. Come, let us get into the topic right away. So I will start sharing my screen. So my slides are visible, sir? Yes, sir. Yeah. Yes, sir, visible, sir, visible. So இப்போ வந்து ஒரு ஃபார்மர் கிட்டயோ மேபி அவர் 2 மாடு 3 மாடு வச்சிருக்கிறவரோ, இல்ல ஒரு பெரிய லெவல்ல பண்ணையை வச்சிருக்கிற ஃபார்மரோ, இல்ல ஒரு கால்நடை மருத்துவரோ, யாருக்கிட்ட பேசினாலும் ரீப்ரொடக்ஷன் பத்தி பேசினா the first and foremost thing அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு மாட்டுல இருந்து how many calves I can get maximum possible to extend, and that is the profit of my farm. Yes, it's true. ஒரு மாட்டுல இருந்து 7 குட்டி 8 குட்டி 9 குட்டி 10 குட்டி வந்துச்சுன்னா 10 லாக்டேஷன், அந்த 10 லாக்டேஷன்ல வர பால் is the advantage for the farmer. So in the dream, actually it remains as a dream, it is not achieved by everyone in that particular business. ஏன்னா அதுல வந்து சில சூத்திரங்கள் இருக்குது. So we have to understand that first.
ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு காஃப்ல வந்து இல்ல ஒரு அனிமல் எடுத்தீங்கன்னா பிரைமரி சைக்கிள்னு ஒன்று இருக்குது, ஃபர்ஸ்ட் சைக்கிள். அதுக்கப்புறம் வந்து அந்த சினை பருவ சுழற்சி, அதுக்கப்புறம் காவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர 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 சைக்கிள்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீமேல் காஃப் வந்து பிறக்குது. பிறந்ததுல இருந்து அதுக்கப்புறம் வந்து அது சினை பருவ சுழற்சி ஈஸ்ட்ரஸுக்கு வரணும். அந்த ஈஸ்ட்ரஸுக்கு வர்றதுக்கு வந்து இட்ஸ் நாட் ஓன்லி த ஏஜ். நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், 3 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆச்சு, என் மாடு ஹீட்டுக்கு வரல. இட் இஸ் நாட் சோ. த மெயின் திங் இஸ் அந்த மாடை வந்து நம்ம வந்து 60% ஆஃப் த அடல்ட் பாடி வெயிட் கொண்டு வரணும். அப்பதான் வந்து அந்த அனிமல் வந்து இந்த சினைப்பருவ சுழற்சிக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்செமினேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டார்கெட் என்னன்னா, we have to increase the body weight every day by at least 400 to 600 gram. 400 to 600 gram even in utero life. அம்மா வயித்துல இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அது பியூபர்ட்டி வரைவரையிலும் கொண்டு வந்தோம்னா, there is nobody in the earth who can stop that animal coming into estrus. So that is the foremost important. இப்ப இங்க வந்து வீக் ஆயிடுச்சுன்னா அல்டிமேட்லி நம்ம என்னதான் பின்னாடி பண்ணாலும் அதனோட ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இட் இஸ் நாட் கோயிங் டு பி குட். ஸோ ஃபர்ஸ்ட் செக் இங்க இந்த இடத்துல. ஸோ தட் வி ஹாவ் டு ஃபுல்ஃபில். ஆஃப்டர் தட் எஸ் பருவத்துக்கு வந்துருச்சு அனிமல், பருவத்துக்கு வந்தவொடனே we are not going to mate. So we have to wait for some days. So that is called sexual maturity. அந்த sexual maturity periodல தான் அந்த அனிமலோட கர்ப்பப்பை, கருக்குழாய், சூலகம் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையுது. ஸோ 2ல இருந்து 3 ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் நம்ம வந்து அங்க கட்டாயம் மிஸ் பண்ணியே ஆகணும். மிஸ் பண்ணாம நம்ம வந்து இன்செமினேஷன் பண்ணோம்னா இட் வில் லீட் டு டிஸ்டோக்கியா ஆர் கன்செப்ஷன் ஃபெயிலியர். அது வந்து செகண்ட் செக். தேர்ட், எஸ் அனிமல் ஹீட்டுக்கு வந்துடுச்சு, நல்லாவே ஹீட்டுக்கு வருது. when we are inseminating, இப்ப எல்லாமே வந்து நம்ம நேச்சுரல் சர்வீஸ் பண்றது கிடையாது, செயற்கை முறை கருவூட்டல். செயற்கை முறை கருவூட்டல் தட் ஆல்சோ உறை விந்து யூஸ் பண்ணி தான் பண்றோம். அப்படின்னும் போது எந்த புல்ல இருந்து நம்ம எடுக்கணும், ஐ வில் டாக் லேட்டர் பார்ட்ல. அந்த சிமன் வந்து இட் ஷுட் ஹாவ் சில கிரைட்டீரியா இருக்கு. மாட்டுக்கு வந்து நம்ம சாமுத்திரிகா லட்சணம் பார்த்துட்டு செலக்ட் பண்ற மாதிரி ஸ்பெர்முக்கும் இருக்குது. பட் மெனி பர்சன்ஸ் அதை பாக்குறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செமனை யூஸ் பண்ணோம்னா அல்டிமேட்லி இட் வில் ரிசல்ட் இன் கன்செப்ஷன். கன்செப்ஷன் முடிஞ்ச அப்புறம் எஸ் அங்க வந்து முக்கியமானது வந்து இந்த டிடிஎம் டயட். எல்லா கைனகாலஜி இல்ல வெட்டினரியன் ஃப்ரெண்ட் ஃபீல்டு ரீப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் பேசினாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாட்டோட பின்னாடி இருந்து தான் என்னோட வேலை ஆரம்பிக்குது. கிடையவே கிடையாது. மாட்டுக்கு முன்னாடி இருந்து தான் வேலை. ஃபீட் ஃபீட் ஃபீட். அது இல்லாம நம்ம என்ன ஹார்மோன் கொடுத்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி கிவிங் எ குட் ரிசல்ட். ஸோ அதனால மெயின் திங் ஆப்டிமைஸ் தி டயட், தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ்வலா நம்ம வந்து தடுப்பூசி மற்ற எல்லாம் போடுறோம், மற்ற மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்ப ப்ராப்பரா இருந்துச்சுன்னா that animal carries that fetus till the term. அதுக்கப்புறம் வந்து அது காவிங் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு முதன்மை சுழற்சி, பிரைமரி சைக்கிள்னு சொல்றோம். இதுல வந்து மேக்சிமம் ப்ராப்ளம் வர்றதே கிடையாது. ஏன்னா நம்ம ஹார்மோன் வந்து ஜெனட்டிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஒழிய வேற ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளம் வந்து இங்க வந்து டிலேட் செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஒன்று வரும். அதுக்கான தாரக மந்திரம் மெயின் வந்து 400 to 600 கிராம் பாடி வெயிட் கெயின், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த செகண்டரி அந்த அடுத்தடுத்து வர சுழற்சியில தான் ப்ராப்ளமே. இங்க என்ன ஆகும், அனிமல் வந்து நார்மலா குட்டி போடணும், டிஸ்டோக்கியா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிளா 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 நிறைய ப்ராப்ளம் வரும். மேபி ரிட்டன்ஷன் ஆஃப் ஃபெட்டல் மெம்பரேன், அந்த நச்சு கொடி வெளியே வராது. அது வரலன்னா the animal will get into metritis. மெட்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அதுக்கு எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் எக்கானமி யூ cannot sustain. ஸோ அதனால அது வராம தடை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அனிமல் வந்து பழைய காவிங்ல யூட்ரஸ் வந்து இவ்வளவு பெருசா அந்த பெருசு வந்து யூட்ரஸ் சுருங்கி அதனோட அந்த முதன்மை ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இருந்த இது எல்லாமே வந்து இட் ஷுட் பி கிளியர்ட் ஆஃப். அது வந்து இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 6 weeks. ஸோ வித்தின் 6 weeks அனிமல் ஹீட்டுக்கு வரும். இப்போ எவ்ரிதிங் நார்மல், then it is mated, then it is again calving. So in the secondary cycle la dhaan we are facing lot of problem. நம்ம இந்த மாதிரி சுழற்சி எத்தனை எதிர்பார்க்கணும்னா 8 இல்ல 9 இல்ல 7 டிபெண்டிங் அப்பான் த பிரீட். நாட்டு மாடா இருந்தா 10 12 கூட கொடுக்கும், 15 கூட கொடுக்கும் சில மாட்டுங்க. கிராஸ் பிரீட்னா அட்லீஸ்ட் 7 8. ஸோ இந்த மாதிரி 7 8 வந்தாதான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் எக்கானமின்றது வந்து கரெக்டா வரும். இதுதான் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு. பட் என்ன நடக்குது ஆக்சுவலான்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம கிட்ட வந்து ஆக்சுவலா இந்தியாவில் வந்து கொஞ்சம் டேட்டா கம்மி. பட் வாட் எவர் டேட்டா அவைலபிள் இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா இப்ப 3 to 4 லாக்டேஷன் மீன்ஸ் 4 கன்னுட்டி போட்டுச்சா மாடு, அடுத்து அந்த மாடை வந்து பிரீடிங் பண்ண மாட்டாங்க. they are not going to use for breeding purpose. ஏன்னா ரீப்ரொடக்டிவ் காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப அதிகமா வருது. அதனால அவங்க வந்து ஸ்லாட்டர் பண்றாங்க, it will go between bred. பட் நம்ம கண்டிஷன்ல இட் இஸ் நாட் allowed. ஸோ அதனால நம்ம அந்த அனிமல் இருக்கும் பட்சத்துல எவ்வளவு வந்து காஃபை நிறைய எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கணும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒன்லைன் தீம் ஃபார் மெயின்டைனிங் த ஃபார்ம் எக்கானமி இன் கேஸ் ஆஃப் டெய்ரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் 4 காஃப், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வருது. இந்த 4ல வந்து
யூஸ்வலா வந்து பகவான் கொடுத்தது ரெண்டு ஆம்பளை 2 மேல். மீன் செக்ஸ் ரேஷியோ வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துல எல்லாமே 50-50 தான் ஆல்மோஸ்ட். ஸோ 2-2 வருது. ஸோ இந்த அனிமலோட லைஃப் டைம்ல 3 வருஷம், அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து 4-5 வருஷம் கண்ணுக்குட்டி. ஸோ டோட்டல் 10 இயர்ஸ்ல ஒன்லி வி ஆர் கெட்டிங் 2 ஃபீமேல் காஃப். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து புது அனிமலை ஃபார்ம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, there is a risk for introducing lot of diseases. So heifer, அந்த கெடாரி கன்று வந்து நம்ம ஃபார்ம்லயே ப்ரொடியூஸ் பண்ணா நமக்கு தெரியும் அது எந்த அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு, எந்த அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு, எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஆன் ஃபார்ம் ஜெனரேஷன் ஆஃப் ஹீஃபர் இஸ் த ஒன் திங் மந்த்ரா ஃபார் மெயின்டைனிங் எ ஃபார்ம் எக்கானமி இன் கேஸ் ஆஃப் டெய்ரி. ஸோ அதனால வித்தின் திஸ் 4 இவ்வளவுதான் லைஃப் டைம் அந்த அனிமலுக்கு. நம்ம அதுக்கு மேல வச்சிருந்தா நமக்கு எக்கானமி வராது. ஆனா அதுக்குள்ளார எவ்வளோ அதிகமா ஃபீமேல் காஃப் எடுக்க முடியும், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து ஆஸ் சச் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுல இருந்து 2 வருது. அந்த 2 மட்டும் இல்லாம அடுத்த 2 வந்துச்சு இல்ல அந்த மேல், அது வந்து ஒரு தலைவலி ஆக்சுவலா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து முதல்ல எல்லாம் வந்து நானும் ஏர் ஓட்டி இருக்கிறேன், அண்டா எடுத்திருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். பட் மாடு யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். பட் இப்ப எதுவுமே கிடையாது. எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டிராக்டர், மெக்கனைசேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட், தீஸ் அனிமல்ஸ் ஆர் நாட் பீயிங் யூஸ்ட். அதுவும் கிராஸ் பிளட் சொல்லவே வேணாம், ஏன்னா ஹம்பும் கிடையாது, எந்த வேலைக்கும் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணும், the farmers they are considering them as a burden and then throw it something. ரோட்ல அப்படியே விட்டுற வேண்டியது, கடவுளுக்கு நேர்ந்து விட்டுற வேண்டியது, அவ்வளவு. பட் அதுங்க என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டுல அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கம்மி. நார்த்ல எல்லாம் போனீங்கன்னா ரோட்ல வந்து நீங்க வாகனத்தை விட, may I request you to other persons to please mute. So அதர் ஸ்டேட் எல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து ரோட்ல வாகனத்தை பார்க்கறத விட மாடு தான் அதிகமா பார்க்கும். Excuse me, may I request the other persons to please mute. சௌந்தர்யா மீதி பேர்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிருங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். ஆமா. So if you go to the other section, it is really a problem. So that அந்த ஸ்ட்ரே கேட்டல்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரே கேட்டல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு. எப்பயுமே அது கம்மியாகல. 5 மில்லியன் அது கட்டாயம் அப்படியே இருந்துட்டே தான் இருக்குது. அது வந்து இட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் a problem. இங்க ஒரே ஒரு இந்த கீழே இருக்கிற கிராஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், யங் மேல் பாப்புலேஷன் கிராஸ் பிரெட்ல. ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். Region Q, the name. Please, sir. Yeah. So this young male population is quite high. 60% population வந்து யங்ல வந்து கிராஸ் பிரெட். ஆனா அடல்ட் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா only 3%. So மீதி 50% ஆஃப் அந்த கிராஸ் பிரெட் பாப்புலேஷன் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஒன்னு ஃபார்மரே வந்து அதுக்கு பால் கொடுக்காம கதை முடிஞ்சதுன்னு முடிக்கிறது, இல்ல ஆட்டோமேட்டிக்கா போகுது. அந்த மாதிரி நிறைய வந்து அனிமல் வெல்ஃபேர் இஷ்யூஸ் ஆல்சோ இதுல வந்து நிறைய இருக்கு. Somebody has muted. So now I unmuted, sir. So இதுல வந்து அந்த மோர் ஃபீமேல் காஃப் ப்ராப்ளமேட்டிக் காஃப் எப்படி அவாய்ட் பண்றது, நமக்கு தேவையான ப்ரொடக்டிவான ஃபீமேல் காஃப் எப்படி, that's what we are going to speak in the for next 30 or 35 or 40 minutes. Getting for more female calves, concepts and methods. That's what. So because the audience is little bit students as well, and then assistant professor, researchers, and then farmers, so I have made my presentation amalgamating, made a cocktail of research as well as field applicable, so to fulfill the requirements of all the participants. So now the question here is, இந்த question வந்து யார்கிட்ட கேட்டாலும் ரெடிமேடா ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. குழந்தையோட பாலினத்தை யார் டிட்டர்மின் பண்றது? Anywhere if I ask இந்த question கேட்டா நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம், it is the male who determines, because simply the male produces 2 types of gametes. ரெண்டு விதமான விந்தணுக்களை வந்து அந்த மேல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்னு எக்ஸ் பியரிங் குரோமோசோம் பியரிங் விந்தணு, ஒன்னு ஒய். எக்ஸ் வந்து ஃபீமேலோட அந்த கருமுட்டையை கூட சேர்ந்துச்சுன்னா பொம்பளை குட்டி பிறக்கும். இதே வந்து ஒய் சேர்ந்துச்சுன்னா ஆம்பளை குட்டி பிறக்கும். இதுதான் வந்து யூனிவர்சலி இட் இஸ் பிலீவ்ட். ஏன்னா 2 டைப் ஆஃப் விந்தணு மேல்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ இது ஜாயின் பண்ணா மேல், இது ஜாயின் பண்ணா ஃபீமேல். So everywhere it is being believed and it is being taught also. But see this situation. இப்போ வந்து நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன், எனக்கு வந்து ஒரு கப் காஃபி ஒரு கப் டீ கொடுக்குறீங்க as a guest. குடிக்கிறது வந்து டீயா காஃபியான்னு டிட்டர்மின் பண்றது நான், பட் கொடுக்கறது வந்து நீங்க ஈக்குவலா கொடுக்குறீங்க. That's what exactly is happening in the fixation of the sex of the fetus also. The male is not biased. அந்த காளமாடு வந்து ஒரு பயாஸ்டா வந்து 70% எக்ஸ் ஸ்பெர்மோ 30% ஒய் ஸ்பெர்மோ இல்ல வைஸ் வெர்சாவோ கொடுக்கறது கிடையாது.
காளை மாடு அதனோட செமன்ல கொடுக்கறது வந்து எந்த ஒரு ஆணினமே வச்சுக்கிட்டாலும் 50% எக்ஸ் 50% ஒய். பட் அந்த 50% எக்ஸ் 50% ஒய்ல எந்த ஸ்பெர்மாட்டோசோவா போயிட்டு அந்த கருமுட்டை கூட சேருது அப்படின்னு டிசைட் பண்றது மேல் கிட்ட கிடையாது. So இது வந்து determined by the person who is here. See, options are there, but based on that option, which one I select as a female, that is important nowadays, because முதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ முதல்ல என்ன பண்ணாங்கன்னு வச்சீங்கன்னா, நம்ம வந்து செமனை இன்செமினேட் பண்றோம், அதுல ஏதோ ஒரு செமன் போதுப்பா, அது வந்து சான்ஸ், கடவுளோட சான்ஸ் வந்து ஏதோ ஒன்றுல போயிட்டு ஜாயின் ஆகும். இட் இஸ் நாட் எ சான்ஸ், இட் இஸ் நோ மோர் எ சான்ஸ், it is a choice. It is a choice of that particular female to select a single spermatozoa who is going to father her offspring. So that's what the thing is happening nowadays. இதெல்லாம் வந்து just knowledge base I will take to you, and then I will go practically. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி ஃபீமேல் கொண்டு வந்து I will be in the later part. இது பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹியூமன்ல தான் இது. Only based on the age of the female at the time of conception and the month of conception, 90% மேல வந்து you can predict குழந்தை வந்து ஆம்பளையா பிறக்க போதா பொம்பளையா பிறக்க போதா. சைனீஸ் அந்த காலத்துல பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க இது. ஸோ ஒன்லி தி ஏஜ் அண்ட் மந்த், இதுல வந்து மேலுக்கு ஒரு ரோலே கிடையாது செக்ஸ் ஃபிக்சிங். ஸோ ஒரே ஒரு இது என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருந்தது இது வந்து மேலு எக்ஸ் கொடுக்குது ஒய் கொடுக்குது, அதனால he is the person who is determining, but now the concept is getting changed. Okay, so here if you see, I say here மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, all that glitters is not gold. ஸோ எல்லா ஸ்பெர்மட்டோசோவாவும் ஈக்குவல் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 minute வீடியோ, இது வந்து இந்த கருக்குழாயில நடக்கிறது, கருக்குழாய் மதரோட கருக்குழாயில நடக்கிறது. ஸ்பெர்ம் வந்து நிறைய ஸ்பெர்மட்டோசோவா, நம்ம தான் வந்து 20 மில்லியன் போடுறோம்ல உள்ள கவுக்குடியில. ஸோ வந்து அந்த 20 மில்லியன் ஸ்பெர்மட்டோசோவா வந்து எல்லாமே வந்து உள்ள போகுது ஃபெர்டிலைஸ் பண்றதுக்கு, நான் போகணும்னு சொல்லிட்டு. ஆனா மதர் பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது அப்நார்மாலிட்டி தள்ளி விட்டுருது, நீ எனக்கு வேணாம், ஏன்னா நீ வந்து என்னோட கருமுட்டை கூட சேர்ந்தீங்கன்னா குழந்தை வந்து அப்நார்மலா பிறக்கும். ஸோ த்ரோ them அவுட். அதே மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க, எங்க போனாலும் நார்மல் ஸ்பெர்மட்டோசோவா மீன்ஸ் ஷேப்பு, சைஸு, அதனோட மாலிகுலர் காம்போசிஷன், எது வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதோ அந்த பர்ஃபெக்டான ஸ்பெர்மட்டோசோவாவை மட்டும்தான் மதர் ஐடென்டிஃபை பண்ணுது. மதர் எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா ஐடென்டிஃபை பண்ணுது, அவங்க கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் சிப்போட பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் எப்படி பண்றதுன்றது வந்து we are not understood fully. பாருங்க, இந்த ஸ்பெர்மட்டோசோவா வந்து லிட்டில் பிட் பெண்ட், அதனால அந்த ஸ்பெர்மட்டோசோவா மதர் கிட்டே வரல. அதே மாதிரி மதர் என்ன பண்ணணும்னா, ஸ்பெர்மட்டோசோவா நல்ல ஸ்பெர்மட்டோசோவாவை செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஹைபர்னேஷன் சொன்னோம்ல, அந்த பனிக்கால உறக்கம், அந்த மாதிரி ஹைபர்னேஷன் பண்ற மாதிரி ஸ்பெர்ம் வந்து அதனோட கருக்குழாய்க்குள்ளார வச்சு, யூ வெயிட் ஹியர், ஐ வில் ஃபீட் யூ டில் ஐ ரிலீஸ் த oocyte, அதுக்கப்புறம் நீ வந்து இங்க ரிலீஸ் ஆகி வந்துருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு ஒன்லி செலக்டட் மில்லியன்ஸ்ல இருந்து ஒன்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஸோ இங்கதான் வந்து கொஸ்டின் ஆரம்பிக்குது. அப்ப ஒரு அம்மா இல்ல ஒரு மதர் வந்து குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்மட்டோசோவாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது why she cannot recognize the sex? ஸோ இப்போ நான் வந்து 20 மில்லியன் போறேன்னா அதுல 10 மில்லியன் எக்ஸ் இருக்கலாம். ஸோ அதுலயே வந்து ஒரு நல்ல குணமுள்ள ஸ்பெர்மட்டோசோவா, பட் குழந்தை வந்து ஃபீமேலா பிறக்கணும், அதையும் வந்து she can decide. அது வந்து டிபெண்டிங் அப்பான் த என்வரான்மெண்ட் அண்ட் மூட் ஆஃப் த மதர். ரைட்டா? இங்க வந்து சில இது அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி ஸ்பெர்மட்டோசோவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து குட் குவாலிட்டி, இதெல்லாம் வந்து பேட் குவாலிட்டி, இதெல்லாம் வந்து மதர் வந்து கிட்ட நெருங்கவே விடாது. இதுலயே வந்து நம்ம செக்ஸ் மாடிஃபை பண்ணணும்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கலா when she selects a good quality spermatozoa, then automatically she select a sex of that particular which we want. So இந்த மாதிரி வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்ஃபாலஜி, இப்ப கெப்பாசிட்டேஷன் ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலா வந்து எஜாகுலேட் பண்ண உடனே வந்து அந்த ஸ்பெர்மட்டோசோவா வந்து அது கெப்பாசிட்டி கிடையாது, அதுக்கு வந்து அந்த ஃபெர்டிலைஸ் பண்ற திறன் கிடையாது. அந்த ஃபெர்டிலைஸ் பண்ற திறனை வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல 4 மணி நேரம் உட்காந்து அங்க அந்த ஃப்ரம் வெஜைனா டு ஓவிடக்ட் அங்க 4 மணி நேரம் உட்காந்து அதுல அனாலிசிஸ் பண்ணி எந்த ஸ்பெர்ம் குட்டா இருக்குதுன்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் பீயிங் டன் பை த மதர். அந்த மதர் தான் வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு ஃபுல்லா. ஸோ why, that's what the question. When quality of the individual sperm is recognized by the oviduct, why not the sex of the sperm? அது வந்து இப்ப கிளியரா அந்த தாட் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா தான் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வந்து ஒரு பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெளிவா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நான் வந்து எக்ஸ் ஸ்பெர்மட்டோசோவா போட்டோம்னா மதர் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஒய் ஸ்பெர்மட்டோசோவா போட்டா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ மதர் வந்து நம்ம எது கொடுத்தாலும், எக்ஸ கொடுத்தாலும் ஒய் கொடுத்தாலும் இல்ல கம்பைனா கொடுத்தாலும், ஷீ கேன் அவங்க அந்த மைண்ட் செட்டை பொறுத்து
எந்த ஸ்பெர்மோட்டோசோவா எடுக்கிறது அப்படின்றத வந்து she is going to decide வந்து டோட்டலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்லைடு வந்து I will speak only in English because இதை தமிழ் சொன்னோம்னா மீனிங் it will be different. So based on that, so நம்ம வந்து அந்த டைம் கூட வந்து நிறைய பேர் நம்ம பேசணும்னு வச்சுக்கலாம். வெட்டினரியன் நானும் இந்த ஃபீல்டு இருக்கிறப்ப வந்து நிறைய பேர்கிட்ட பேசினா ஏஐ பண்ணா மேல் காஃப் நிறைய பறக்குதுப்பா. ஆமா, பறக்கிறதுக்கான காரணம் தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஹியர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் ஆஃப் மேட்டிங். டைமிங் ஆஃப் மேட்டிங் வந்து இப்போ ஓவுலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு, பருவத்துக்கு வந்து பருவம் முடிஞ்சு ஒரு 10 மணி நேரம் கழிச்சு தான் அந்த சூலகத்துல இருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதனால தான் நம்ம லேட் இன்செமினேஷன் சொன்னோம்னா, லேட் இன்செமினேஷனா பண்ணோம்னா there are enough chances 80% and above male calf பிறக்கிறது. பட் இஃப் யூ டூ இட் இன் early, ஏன்னா எக்ஸ் ஸ்பெர்மோட்டோசோவா பெருசு, எக்ஸ் ஸ்பெர்மோட்டோசோவா போய் ஃபெர்டிலைஸ் பண்ணாதான் வந்து ஃபீமேல் பிறக்கும். ஒய் ஃபெர்டிலைசமா சின்னது, ரொம்ப வேகமா மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எனர்ஜி லூஸ் ஆகி நிறைய செத்து போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் early-ஆ பண்ணோம்னா the chance of getting female is high. பட் லேட்டா பண்ணணும்னா, நமக்கு புல் வேணும்னா லேட்டா பண்ணணும். இது வந்து ஃபீல்ட் லெவல்ல இருக்கிற வெட்டனரியன்ஸ் many persons will agree with me and it is been noticed, although it is not fully documented as a database, but it is happening. Second, sexual position, இது வந்து only human being. So deeper deposition of the spermatozoa always, ஏன்னா X as I told earlier ரொம்ப தின்னு வேகமா போகும். So அதனால deeper deposition result in the male, shallow deposition or the vaginal deposition in the backside that it lead to female. Sexual abstinence we are not talking about that. But இங்க வந்து changing of diet பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணது ஹியூமன் பீயிங்ல, நாட் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு நான் லேட்டரா வரேன். ஸோ இங்க வந்து மோர் பொட்டாசியம் டயட் கொடுத்தீங்கன்னா, மீட், பனானா, ஏப்ரிகாட் அரௌண்ட் இப்போ வந்து மென்சர் சைக்கிள், இப்போ ஹியூமன்ல பாத்தீங்கன்னா மென்சர் சைக்கிள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 14th டே தான் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ 14th டேனா முன்னாடி 12, 13, 14 இந்த டேஸ்ல வந்து இஃப் தே ஆர் allowed to take more potassium by this way or any other way, then there is a chance of male. But if you go for more magnesium, nuts, soybean, leaf vegetable, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த சமயத்துல மட்டும், I'm not talking about the overall feeding. So இந்த டைம்ல இதை கொடுத்தோம்னா there is a chance that female. And the organism I'm not going to talk about, but that's douching வந்து இது வந்து நம்ம அனிமல்லையும் அப்ளை ஆகும். ஏன்னா alkalinity environment, alkaline I'm not telling 10 alkaline, there is for example 6.8, 7.2 means 7.4, 7.5. அந்த alkaline environment வந்து நம்ம spermatozoa expose ஆச்சுன்னா then it results in male. But if it is acidic, little bit acidic, lactobacillus acidic யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து vaginal acidifiers யூஸ் பண்றாங்க. So இந்த மாதிரி acidifiers when we use, then it gives more female. So இந்த ரிசர்ச் இதெல்லாம் வந்து already it is being documented, but success இருக்குன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் feeding, because many persons are here in the feeding business and other things, what I could observe this one. So if you see maternal influence on sex of the offspring, another 2 slides நான் வந்து maternal influence பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் மேலுக்கும் செக்ஸ் டிசைன்மென்ட்க்கும் வந்துறேன், ஜம்ப் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து அட் த டைம் ஆஃப் ஒன்னு வந்து டாமினன்ஸ், இன்னொன்னு வந்து ஃபீட். மெட்டர்னல் டாமினன்ஸ் இருந்துச்சுன்னா வேற மாதிரி வரும். இப்போ மெட்டர்னல் டாமினன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா automatically it will result in the female, because the dominance கம்மியா இருக்கிற female வந்து she feels that yes I have to have a dominant person, so that's how she communicates that thing to the oviduct and she select a Y-bearing spermatozoa so that a male she gets. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து mammalian, இது includes animals as well. good condition means more glucose இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம இன்விட்ரோ ஸ்டடீஸ்ல வந்து இது வந்து 100% ப்ரூவ்டு. குளுக்கோஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்பெர்மட்டோசோவா ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் எக்ஸ் பேரிங் ஃபீமேல் எம்பிரியோ. அங்க வந்து டிஎன்ஏ கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால ரெப்ளிகேஷன் மற்ற எல்லாம் வந்து இட் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அப்போ மோர் அண்ட் மோர் குளுக்கோஸ் யூட்டிலைஸ் பண்ணி டாக்ஸின்ஸ் அதிகமாகும். டாக்ஸின்ஸ் அக்முலேட் ஆகும் எம்பிரியானிக் டெத். ஸோ அதனால இட் வில் ரிசல்ட் இன் த மேல். இது வந்து இன்விட்ரோவில் ப்ரூவ் பண்ணது, இன் வைவோலும் ஆல்சோ இட் ஹஸ் பீன் ப்ரொபோஸ்ட். இதான் வந்து மெட்டர்னல் டாமினன்ஸ். என்ன சொன்னா அந்த டாமினன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஈவன் த ஈஸ்ட்ரஸ் பீரியட் ஆல்சோ. லேட் இன்செமினேஷன் அப்போ வந்து என்னன்னா ஃபாலிக்கல், அந்த ஃபாலிக்கல்ல இருந்து ஊசைட் ரிலீஸ் ஆகுறது, இந்த மீன்ஸ் கருமுட்டை ரிலீஸ் ஆகுறது. அங்க வந்து ஈஸ்ட்ரோஜெனிக் டாமினன்ட் என்வரான்மெண்ட்டை விட டெஸ்டோஸ்டிரான் டாமினன்ட் ஆண் தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ வந்து மேல் அதிகமாக வரும். அதனாலதான் வந்து லேட் இன்செமினேஷன் பண்ணா மேல் பிறக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட், ஸோ ஹூ ஃபிக்ஸ் த செக்ஸ் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னும் போது வந்து இதுல வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த மேல், ஃபீமேலுக்கு ஒரு மேஜர் ரோல். அதை கூட வந்து இன்னும் வந்து சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்கன்னா the male's role, ஆணோட ரோல் என்னன்னா surrendering the semen into the vagina of the female. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் male do not have any control.
and then she takes upper hand everything, and she decides which spermatozoa has to be absorbed, has to be kept inside the reservoir, and then allowed to fertilize the oocyte. அதனால வந்து இப்ப கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, in future it may be she who consumes a male tablet. நம்ம மாட்டுக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் அதான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டேப்லெட், மேல் குழந்தை வேணும்னா ஒரு டேப்லெட் சாப்பிட்டு செக்ஸ், ஃபீமேல் வேணும்னா டேப்லெட் சாப்பிட்டு செக்ஸ், அந்த மாதிரி வந்து இட் இஸ் கோயிங் டு கம் இன் ஃபியூச்சர். இதுதான் அந்த பிரைமரி எவிடன்ஸ். ஐ எம் நாட் என்டோர்சிங் எனி ஆஃப் த ப்ராடக்ட் ஹியர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். But because this is a published information, so I take this as a evidence for the concept which I am explaining to you. So there are some studies which uses genital acidifiers, and at the time of at the time of insemination, maybe 20 minutes or 30 minutes before, to make acidifier. Kindly recall the slide 3 or 4 slides earlier which I have explained. Alkaline environment is male, acidic environment of the genitalia is resulting into the female. So based on that, இதுல வந்து கொஞ்சம் ஃபீல்டு ஸ்டடி எல்லாம் கண்டக்ட் பண்ணி இதை விட அதிகமாவே இருக்குது. பட் இந்த டேட்டா பப்ளிஷ்ன்றதுனால வந்து ஐ எம் ஷோயிங் திஸ். அகைன் ஐ எம் நாட் என்டோர்சிங் எனிதிங். ஸோ ஹியர் பாத்தீங்கன்னா இதுல வந்து 90 to 95% மேல வந்து ஃபீமேல் வந்துருக்கு. ஸோ தேர் ஆர் எனஃப் எவிடன்சஸ் அண்ட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு எதிர்பார்ப்போட கூட இருக்கலாம், வந்து ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டு இந்த டேப்லெட்டை போட்டு மாட்டுக்குள்ள போட்டு இன்செமினேஷன் பண்ணா இட் வில் கிவ் எ ஃபீமேல் ஆர் இட் வில் கிவ் எ மேல் அதர்வைஸ். ஸோ இது வந்து அந்த கான்செப்ட் நான் சொன்னது. இப்போ வந்து how the concept is getting changed. ஸோ என்கிட்ட இருக்கிற டெக்னிக் இதான்ப்பா. இருக்கிறதுல வந்து நான் வந்து அதிகமான வந்து ஃபீமேல் வேணும் அப்படின்னா these are all the technique that is available as of now and is being used also. இதுல ஒண்ணு, ஸோ மேல் சொன்ன மாதிரி எக்ஸ் ஒய் ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். that is the only commercially viable technique as of now to fix the sex of the offspring. வேற எல்லாம் இருக்குது, பட் they are at the limited scale. ஸோ இதுல வந்து அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுங்க, இப்போ நம்ம IVF பண்றோம், OPU பண்றோம், ஓவம் பிக்அப், நார்மல் மாட்டுல இருந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாட்டர் மாட்டுல இருந்து எடுத்து கருமுட்டையை எடுத்து அது கூட வந்து செமன் இன்செமினேஷன் பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ லைவ் அனிமல்ல ஒரு மாட்டுல இருந்து 100, 200, 300 காஃப் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஒரு இயர்ல. இட் இஸ் பாசிபிள். ஸோ அதுல வந்து செக்ஸ்டு செமன் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 300 உங்களுக்கு வந்து 250 அனிமல் அட்லீஸ்ட் ஃபீமேலா வரும். ஸோ தட் இஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி, but which is not being explored fully as of now. So இது வந்து யாருன்னா வந்து ஒரு என்டர்பிரினர் எடுத்து பண்ணணும்னு நினைச்சா தாராளமாக பண்ணலாம். அடுத்தது செக்ஸிங் ஆஃப் எம்ப்ரியோஸ். எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி நான் செமனஸ் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. எம்ப்ரியோ ஃபார்ம் ஆன அப்புறமும் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எம்ப்ரியோ வந்து ஃபீமேலா மேலா டிசைட் பண்ணி எது தேவையோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து செக்ஸிங் ஆஃப் எம்ப்ரியோ ஒரே ஒரு ஸ்லைட் மட்டும் சொல்றேன். இது என்னன்னா எம்ப்ரியோ வந்துருச்சு, உள்ள இருக்கிற இந்த செல் மாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த செல் மாஸ்ல இருந்து நமக்கு தேவையான செல்லை தாராளமா எடுக்க முடியும். அந்த டெக்னாலஜினா ஃபுல்லி ஸ்டாண்டர்டைஸ்ட். ஸோ ஒரே ஒரு செல், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 32 செல் இருக்குது, இல்லை 64 செல் இருக்குது, அதுல ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்து சில டெக்னிக்ஸ் இருக்குது. அது வந்து லேப் இருக்கணும், லேப் இருந்தால் தான் பண்ண முடியும். சைட்டோஜெனடிக் அனாலிசிஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இம்யூனாலஜிக்கு, இல்லைன்னா அது அடுத்த மெத்தட் கூட இருக்கு, PCR மெத்தட்ஸ். அதுல வந்து செக்ஸ் பண்ணிட்டு இது வந்து மேலா ஃபீமேலா, XXஆ XYஆன்னு தெரியும். ஸோ XYனா எனக்கு வேணாம், ஸோ XX எடுத்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இட் வில் கிவ் எ ஃபீமேல் காஃப். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஓகே அக்யூரசி எல்லாம் ஓகே ஃபைன், இட் இஸ் தேர், பட் தி மெயின் திங் இஸ் நாட் எனிபடி கேன் டூ. அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பர்டைஸ் வேணும், ஸ்பெஷலைஸ்டு ஃபெசிலிட்டிஸ் வேணும். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால நவ் இது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்ம், அவங்க பண்ணலாம், நாட் ஃபார் ஏ ஸ்மால் ஹோல்டர் ஆர் அதர் பர்சன்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபீமேல் எஃபெக்ட் அண்ட் தென் த எம்ப்ரியோ இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம எலி படத்துல இருந்து வடிவேல் சொல்லுவார்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மேல் இவங்க வந்து ரெண்டும் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 2 டெஸ்டிஸ் இருக்கு மாட்டுக்கு. ஸோ ரைட் டெஸ்டிஸ்ல இருந்து ஒய் வருது, லெஃப்ட் டெஸ்டிஸ்ல இருந்து எக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இருந்துச்சு முதல்ல. இட் இஸ் நாட் லைக் நம்ம ஹியூமன்னே சொல்லுவாங்க சந்திரகலா சூரியகலா. ஸோ வென் இன்டர்கோர்ஸ் இஸ் ஹேப்பனிங், இஃப் ரைட் சைட் தட் இந்த ஏர் வந்துச்சுங்க வந்துச்சுன்னா ஸோ அது வந்து ஃபீமேல் மேல் சொல்லுவாங்க, மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி XY கான்செப்ட் வந்துச்சு. இந்த XY கான்செப்ட் எடுத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறதுனால டென்சிட்டி அதிகம். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, ஏன்னா கொஞ்சம் குண்டா இருக்கும் இந்த எக்ஸ். ஒய் அப்படி கிடையாது, கம்பேரிட்டிவ்லி லோயர். அதே மாதிரி சார்ஜ் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும், இது வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில மைன்யூட் டிஃபரன்சஸ் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃபரன்ஸை வச்சு தான் என்கேஷ் பண்ணி தான் நிறைய டெக்னாலஜி இன்னைக்கு டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படின்னா ஸ்பெர்ம் வந்து எக்ஸையும் செப்பரேட் பண்றது.
இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் டெக்னாலஜி. பட் நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து 90% வருது ஸ்கியூவிங், இன்னும் உட்காந்து இருந்தாலும் வந்து செடிமெண்டேஷனை பத்தி பேசிட்டு இருக்காரு. நோ, ஓல்ட் இஸ் கோல்ட். இந்த டெக்னாலஜி இன்னைக்கும் வந்து லிக்விட் செமன்ல யூஸ் பண்றாங்க. இது வந்து மெயினா வந்து முதல்ல வந்து பெங்கால் அந்த மற்ற ஏரியாலாம் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்துச்சு. ஒண்ணுமே கிடையாது, நமக்கு தெரியும் இந்த செமன் வந்து ஃபுல்லா கொடுத்ததுல எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் வந்து வெயிட் அதிகம், ஸோ ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிடும். மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இதுல வந்து 90% சிங்க் ஆகும், இல்லை 80% சிங்க் ஆகும். ஸோ ஒன்லி 20% தான் மேல வந்து எக்ஸ் இருக்க முடியும், மீதி வந்து எல்லாம் கீழே செட்டில் ஆயிடும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம 3 days போறேன். பொவைன் செமன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், லிக்விட் செமனா எகியோக்சிட்ரேட் இல்லை ஏதோ ஒன்று ட்ரிஸ் எகியோக்சிட்ரேட்ல வந்து டிசால்வ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டர்ல 6 நாள் 7 நாள் வச்சிருக்கலாம் வித்வுட் காம்ப்ரமைசிங் ஃபெர்டிலிட்டி. ஸோ இன்னைக்கு கலெக்ட் பண்ணி இதை ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு இல்லை நாள் அன்னைக்கு அதை மேலோட எடுத்து இன்செமினேஷன் பண்ணோம்னா ஒய் இருக்கும், மேலோட எடுத்து கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்கிறத எடுத்து இன்செமினேஷன் பண்ணோம்னா எக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே நம்ம கிட்ட இருந்துச்சு. இன்னும் ஸ்டில் பீப்புள் ஆர் யூசிங் திஸ். மே நாட் பி 95% ஸ்கியூ வரும், ஆனா 80% 75% வரும். அந்த அளவுக்கு ஸ்கியூவிங் கெப்பாசிட்டி இது இருக்கு. ரெண்டாவது, இது வந்து சிம்பிள் லேப். நார்மலா ஒரு சென்ட்ரிபியூஜ் மட்டும் இருந்தா கூட போதும், இல்ல டெஸ்ட் டியூப் இது மட்டும் இருந்தா கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபரன்சஸ் இந்த எபிலிட்டி டு ஸ்விம் டவுன் இன் a gradient solution. இங்க வந்து நம்ம வந்து செமனாக்கி போட்டுறோம். அதுக்கு இடையில வந்து இங்க பாத்தீங்கன்னா bovine serum albumin இட்ஸ் வெரி காமன்லி எல்லாம் கிடைக்கிற இடம். ஸோ இதை வந்து 0%, 1.5%, 3% எடுத்துக்கிட்டு மேல வந்து செமனை போட்டோம்னா ஒய் பியரிங் ஸ்பெர்மட்டோசோவா மறுபடியும் அதான் சொல்றேன். ஒய் பியரிங் வந்து ஒல்லியா இருக்கும், வேகமா மூவ் ஆகும், சார்ஜ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணா கடகடன்னு மூவ் ஆகி கீழே போகும். ஸோ சின்ஸ் ஒய் பியரிங் ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்மாலர் இன் சைஸ் and have high motility, they exhibit a greater downward swimming. So அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்பெர்ம் எடுத்து பண்ணீங்கன்னா ஒய் மேல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதிகமா எக்ஸ். நான் இது சொல்ல 100% எக்ஸ் இருக்கும், 100% அது பகவான் கூட பண்ண முடியாது. அது ஸோ மேக்ஸிமம் என்ரிச்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கிறதுல வந்து எக்ஸ் இருக்கும், கீழே இருக்கிறதுல ஒய் இருக்கும். அதை எடுத்து இன்செமினேஷன் பண்ணோம்னா we will get skew. அடுத்தது பெர்கால். இது வந்து ரெடிமேட் அவைலபிள், ஏன்னா இந்த பிஎஸ்சியை கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ டிஃபரன்சஸ் இந்த செடிமெண்டேஷன் டென்சிட்டி பிகாஸ் ஆஃப் த சைஸ். Due to high sedimentation density, X-bearing spermatozoa it settles in the bottom. So இந்த பெர்கால் யூஸ் பண்ணி சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பைலட் எடுத்து இன்செமினேஷன் பண்ணீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் மோர் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். இது வந்து ஒரு ரீசெண்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எர்லியராகவும் இருந்த ஒன்று. பட் இது வந்து இட் இஸ் கோயிங் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். தட்ஸ் ஹவ் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். இதுல வந்து பேஸ்ட் ஆன் த ஜீட்டா பொட்டன்ஷியல் இட் இஸ் ஃபார் ரிசர்ச் ஆஸ் ஆஃப் நவ், நாட் ஃபார் ப்ராக்டிகல் ஃபீல்ட் அப்ளிகேஷன். இதுல வந்து as I told earlier, எக்ஸ் ஸ்பெர்மட்டோசோவா வந்து நெகட்டிவா இருக்கும், ஒய் ஸ்பெர்மட்டோசோவா பாசிட்டிவா வரும். ஸோ இங்க வந்து சார்ஜ் வச்சோம்னா எக்ஸ் ஒரு பக்கம் போகும், ஒய் ஒரு பக்கம் போகும். இது வந்து லேப்ல அட்லீஸ்ட் we are successful, and even in the NDRI also there is some work which is going on, able to sort X and Y, but not to the speed as which flow cytometry. நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்னிக்லாம் நிறைய டெக்னிக் இருக்குது. நான் வந்து காலம் இந்த டைம் கன்ஸ்ட்ரைன்ட், அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் வந்து பிகாஸ் ஹெட்ரோஜினஸ் மாஸ், ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ சக்ஸஸ் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 75, 80, 85 இந்த ரேஞ்சில் தான் சக்ஸஸ் ரேட். இந்த செடிமெண்டேஷனும் சரி, அந்த ஸ்விம் டவுனும் சரி, பெர்காலும் சரி. பட் இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எனக்கு 100% வேணாம், பட் ஐ வாண்ட் டு ஸ்கியூ டு 20-25% தாராளமாக இதுக்கு போகலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். இதுல வந்து ஒரு டெக்னிக்ல ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா that is flow cytometry. ஜான்சன் இவர் தான் வந்து இந்த ஃபாதர் ஆஃப் திஸ் ஒன். 1975ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி. 2001ல தான் இது வந்து கமர்ஷியலா யூஎஸ்லயே வந்துச்சு, யூஎஸ்டிஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். 2009ல தான் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சாங்க. பட் நவ் பாத்தீங்கன்னா 4-5 இடம் மேல வந்து கான்ட்ராக்ட் போட்டு ஏபிஎஸ் இருக்கு, அதுக்கப்புறம் செக்ஸிங் டெக்னாலஜிஸ் போட்டு தீஸ் ஆர் அவைலபிள். பட் திஸ் இஸ் த பேசிக் டெக்னாலஜி ஃபார் போத் ஆஃப் them. இதுல என்ன பண்றோம்னு வச்சுங்களேன், நார்மலா நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 செல்ஸ் எடுத்துக்கிறோம். 1000 செல்ஸ்ல 500 எக்ஸ் இருக்கும், 500 ஒய் இருக்கும். சொன்ன டிஎன்ஏ அதுல அதிகம், எதுல எக்ஸ்ல அதிகம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகிற ஒரு டை ஹெக்ஸ் 33342 அந்த டையை வந்து ஸ்பெர்ம் போட்டோம்னா அந்த ஸ்பெர்ம் வந்து அதை அஃபெக்ட் பண்றது கிடையாது. மீன்ஸ் அது உயிரோட இருக்கும், பட் ஆனா இந்த டையை போட்டு அது கூட வந்து ஃப்ளோரசன்ஸ் இன்டென்சிட்டி அதிகமாக. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செல், இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செல், ஸோ இங்கே வந்து ஃப்ளோரசன்ஸ் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஒரு செல்லா வந்து இந்த டிராப்லெட்ல போகும்போது இங்க வந்து பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். பயங்கரமான ப்ரெஷர்னா 40 PSI. நம்ம கார்ல இருக்கிறது வந்து 32, 34, 36 PSI. அப்ப பாத்தீங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இந்த ஸ்பெர்ம் உள்ள போகுது. அப்பதான் வந்து தனித்தனி ஸ்பெர்மா போகும். 40 PSIல இங்க ஒரு ஸ்பெர்மா போன உடனே என்ன ஆகும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் வருதுன்னு வச்சுங்க. ஸோ அங்க வந்து ஏரியா சைஸ் அதிகம், அதனால ஹெக்ஸ் டையும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ மோர் ஃப்ளோரசன்ஸ். ஸோ அப்ப வந்து இந்த லேசரை ஹிட் ஆன உடனே மிஷின் என்ன பண்ணும், இது எக்ஸ்பா இது, ஸோ இந்த பக்கம் வந்தது. அடுத்தது ஒய், அது சின்ன ஸ்பெர்ம், ஸோ அங்க வந்து ஃப்ளோரசன்ஸ் இன்டென்சிட்டி கம்மு.
நீ ஒய்ப்பா இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யை இந்த பக்கமும் எக்ஸை இந்த பக்கமும் பிரிச்சிடும். இதான் வந்து சிம்பிள் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஃப்ளோ சைட்டோமீட்டர். பட் இட் இஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட். நாசில்ல இருந்து எல்லாத்துமே வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டட். இதுல மெயின் சீஸ் என்னன்னா, நம்ம எல்லா ஸ்பாமும், ஏன்னா இட்ஸ் நாட் எ காட், எல்லா ஸ்பாமும் வந்து மிஷினால ரெகனைஸ் பண்ண முடியாது. பண்ண முடியலன்னும் போது வந்து அது வந்து நேரா வந்து இங்க வேஸ்ட்ல வந்துடும். ஏன்னா மிஷின் கன்ஃபியூஸ் ஆகிடும் எக்ஸா ஒய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 60% ஆஃப் த ஸ்பெர்ம் இட் கம்ஸ் டவுன். 40% இப்போ நான் 1000 ஸ்பெர்ம் போட்டேன்னா அதில் 400 ஸ்பெர்மை தான் நான் எக்ஸாவும் ஒய்யாவும் பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ சார்ட்டிங் எஃபிஷியன்சி இப்போ வந்து இதில் வந்து 40,000 ஸ்பெர்ம் பெர் செகண்ட் இப்போதைக்கு இருக்கிற ஹையஸ்ட் ஸ்பீட்னு வச்சுங்க. மேபி சம் அதர் மிஷின் மைட் ஹவ் கம் வித் மோர், ஐ எம் நாட் நோயிங், பட் திஸ் இஸ் த திங் விச் இஸ் காமன்லி யூஸ், 40,000 ஸ்பெர்ம் பெர் செகண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8,000 ஸ்பெர்ம் தான் இங்கே வந்து வர முடியும். மீதி 24,000 வேஸ்ட் ஆயிடும். ஸோ மெனி பர்சன்ஸ் டாக்கிங் அபவுட் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி வந்து புல்லு, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 150 மில்லியன் செமன் டோசஸ் வேணும். புல்லு வந்து அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 8,000 புல்லு வேணும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது 4,280 புல்ஸ் தான் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் 51 செமன் ஸ்டேஷன்ல ப்ரொடியூசிங் ஒன்லி 115. ஸோ 30 மில்லியன் ஆல்மோஸ்ட் 30% வந்து கேப் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம வந்து இந்த அளவுக்கு செமன் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொயரி எல்லாமே வந்து எல்லா ஃபாரத்துலையும் வைக்கிறாங்க. எஸ், இட் இஸ் எ வெரி வேலிட் கொஸ்டின். பட் நம்ம கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு we can go for liquid semen insemination. எதுக்கு அதை த்ரோ பண்ணணும்? we can concentrate and go for liquid semen insemination. liquid semenல உங்களுக்கு 60% 70% கன்செப்ஷன் ரேட் இருக்குது. அங்க ஸ்கியூ வராது, ஃபீமேல் மேல் வராது. பட் மேபி இதுல வந்து 50% வரலாம். பட் ஹியர் யூ ஆர் கெட்டிங் மோர். இதுலயே வந்து இன்னும் சொல்லுவாங்க, அந்த புல்லுக்கு எஃபிஷியன்சி தான் இங்க போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ப்ரீடிங் புல் நார்மலா 6 ml செமன் கொடுக்குதுன்னு வச்சுங்க. அதுல வந்து 1000 மில்லியன் மொட்டைல் ஸ்பெர்ம் இருக்குது. இப்போ எப்படி வந்து இந்த டெக்னாலஜி வந்து அட்வான்டேஜ் ஆகும்? ஏன்னா யூஸ்வலா அவங்க சொல்றது வந்து இவ்வளவு வேஸ்ட் ஆகுது, 60% we cannot afford. No, it could. Why? Because of this. கன்வென்ஷனலா நம்ம என்ன பண்றோம், நான் வந்து இங்க வந்து மொட்டைல் ஸ்பெர்ம்னு சொல்லியிருக்கேன், அதனால எல்லா ஸ்பெர்மையும் எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ 6000 மில்லியன் ஸ்பெர்ம் இருக்குது நம்ம கிட்ட. அதை கன்வென்ஷனலா போட்டோம்னா 20 மில்லியன் ஸ்பெர்ம் பெர் டோஸ் போடுறோம். ஸோ 300 ஃப்ரோசன் செமன் டோஸ் நம்மளால வந்து அந்த எஜாக்குலேட் ஒரு புல்ல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 300 அனிமலை இன்செமினேஷன் பண்ணோம்னா கன்செப்ஷன் ரேட் 40% ஆன் ஆவரேஜ்னு வச்சுக்கிட்டு போனோம்னா 60 மேல் 60 ஃபீமேல் வரும். இது இந்த ஒரு எஜாக்குலேட்ல இருந்து. பட் அதே செக்ஸ் சார்ட்டட் செமன் யூஸ் பண்ணோம்னா செக்ஸ் சார்ட்டட்ல 2 மில்லியன் பெர் டோஸ் தான் வரும். இங்க வந்து 60% வந்து வேஸ்டா போயிடுது. ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் இன்டு அக்கவுண்ட். இருந்தாலும் மீதி இருக்கிற செமனை வச்சு, ஏன்னா இங்க 2 மில்லியன் டோஸ் தான், அதனால வந்து 600 டோசஸ் ஆஃப் ஃபீமேல் 600 டோசஸ் ஆஃப் மேல் தியரட்டிக்கலி இட் கேன் பி பாசிபிள். இதை இன்செமினேஷன் பண்ணணும்னு வச்சுங்க கன்செப்ஷன் ரேட்ல. நான் வந்து இங்க செக்ஸ் வந்து ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக சொல்றேன். இது இல்ல, இதை நீங்க வந்து மேல வேணாம்னா விட்டுட்டு ஃபீமேலை மட்டும் பண்ணாலும் 120 ஃபீமேல் அகைன்ஸ்ட் த 60 ஃபீமேல் விச் யூ ஆர் கோயிங் டு கெட் under conventional method of freezing of semen and artificial insemination. So இதனால this technology is not going to result in inefficient use of bulls as usually people think of. It is not going to do that. So வந்து நல்ல எஃபிஷியன்ட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் புல்ல. எஸ், டெக்னாலஜி இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ஆனால் ஃப்ளோ சைட்டோமெட்ரி மட்டும் தான் வந்து இட்ஸ் பெஸ்ட் டெக்னாலஜி as of now commercially available. But I am not sure this will sustain for another 3 decades or something like that. ஏன்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னாலஜி எப்பவுமே வாழ்க்கையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் கடந்து போறதான வாழ்க்கை, ரஜினி ஸ்டைலில் சொன்னோம்னா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆல் த டெக்னாலஜிஸ் வில் கம் ஒன் டே அண்ட் இட் வில் கோ அவுட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ்ட் இன் நியர் ஃபியூச்சர் பை சம் அதர் டெக்னாலஜி விச் ஐ எம் கமிங் டு இட். ஸோ இதுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம கிட்ட கன்செப்ஷன் ரேட் வந்து கன்வென்ஷனல் செமனை விட செக்ஸ் சார்ட்டட் செமன்ல கம்மியா இருக்கு. இது வந்து யூனிவர்சலா எல்லாருமே அக்செப்ட் பண்ணது. ஆனால் அதே சமயத்துல தேர் ஆர் சம் இன்ஸ்டன்ஸ், ஈவன் தமிழ்நாடுலையும் பார்க்கலாம், மத்தையிலும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி வந்து 95% சக்சஸ் ரேட்னு போட்டிருந்தாங்க. தட் இஸ் நாட் த சக்சஸ் ரேட் ஆஃப் கன்செப்ஷன், தட் இஸ் அ சக்சஸ் ரேட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபீமேல்ஸ். ஆக்சுவலி கன்செப்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30%, 35%, 40% இந்த ரேஞ்சில் வந்து கம்பேரபிளா கொண்டு வர்றாங்க. உத்தராகண்ட்ல மற்ற ஏரியாவிலும் சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பட் ஆஸ் ஏ ஹோல் இஃப் யூ சி கன்செப்ஷன் ரேட் வந்து 10 to 20%, 20% ஆர் மோர் இஸ் அதுல வந்து கம்மியா தான். இப்போ வந்து 40% வருதுன்னா இங்க 30%, 33% வரும். அந்த கன்செப்ஷன் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து சாரி அதுக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன். இது வந்து நாங்க ஃபீல்ட்ல பண்ணது. ஃபீல்ட்ல வந்து செக்ஸ் செமன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபார்மருக்கு 9000 ஃபார்மர்ஸ், நான் கர்நாடகாவில் இருக்கு, பெங்களூர்ல, ஐ மீன் பெங்களூர், ஸோ பெங்களூர் அட்ஜசன்ட் ஏரியாவில் பண்ணது தான் இது. 9000 ஃபார்மர்ஸை வந்து அன்னைக்கு வந்து செக்ஸ் செமன்ல கூட்டு அதனோட அட்வான்டேஜ் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அனிமலை செலக்ட் பண்ணி, அனிமல் செலெக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கெட்டிங் சக்சஸ் இன் கேஸ் ஆஃப் செக்ஸ் செமன். கண்ணை மூடிக்கிட்டு இன்செமினேஷன் பண்ணிட்டு எனக்கு கன்செப்ஷன் ரேட் 60% சொன்னா அதை நம்புறதுக்கு வந்து யாருமே தயாரா இருக்க முடியாது.
ஏன்னா இந்த அனிமல் செலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஈஸ்டர் சிங்க்ரோனைசேஷன்ல இருந்து பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணோம்னா யூ கேன் கெட் 40 to 45%. இது ஃபீல்டு லெவலில் நாங்க பண்ணதுன்றதால எங்களுக்கு வந்து 33% 34% கன்செப்ஷன் வந்துச்சு. அதுல வந்து 40 குட்டி பிறந்ததுல ஒன்லி 1 மட்டும் தான் மேல், மற்றது எல்லாமே வந்து ஃபீமேல். ஸோ தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பேண்டிங் திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜி டு த ஃபீல்டு கண்டிஷன்ஸ். பட் தேர் ஆர் சம் இஃப் அண்ட் பட்ஸ் விச் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் லிட்டில் லேட்டர். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணணும்னா டெஃபினெட்லி ஃபார்மர் வில் கோ ஃபார் திஸ். இதுதான் வந்து அந்த டேஞ்சிபிள் பெனிஃபிட். டேஞ்சிபிள் பெனிஃபிட் வந்து எப்படி வந்து அன்சார்ட்டட் செமனுக்கும் சார்ட்டட் செமனுக்கும் என்னென்ன பெனிஃபிட் ஃபார்மர் ஹிம்செல்ஃப் கேன் ரியலைஸ் ஆஸ் சச் இஸ். இங்க வந்து நான் ஒரே ஒரு என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, அந்த ஒரு மாட்டுக்கு நான் செக்ஸ்டு செமன் யூஸ் பண்றேன், செக்ஸ்டு செமன் யூஸ் பண்ணாம கன்வென்ஷனல் செமன் யூஸ் பண்றேன், என்ன டிஃபரன்ஸ் வரும், தட்ஸ் வாட் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹியர். ஃபர்ஸ்ட் வந்து கன்வென்ஷனல் செமன் யூஸ் பண்றேன். ஒரே ஒரு மாடு நான் 2021 வாங்கியிருக்கேன் அந்த மாட்டை. 2024 ஐ எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் கார். ஐ எம் வெட்டனரியன், ஐ எம் கைனகாலஜிஸ்ட். ஸோ என் மாடு வருஷத்துக்கு வருஷம் குட்டி போடணும்னு அசியூம் பண்ணிட்டேன் நான், ரைட்டுங்களா? ஸோ 24ல ஃபர்ஸ்ட் காஃப், 25 செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ 6th காஃபோட நிறுத்திட்டேன். அதுக்கு மேலே வந்து ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாகுது. ஐ கேனாட் அஃபோர்ட் ஃபார் தட் மணி ஃபார் தட் பர்டிகுலர் கவ். ஸோ 6 காஃப் நான் அந்த மாட்டுல இருந்து எடுக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேலா பிறகுது 27. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு அந்த அனிமல் குட்டி போடும். ஃபர்ஸ்ட் ஃபீமேல், செகண்ட் மேல், தேர்ட் ஃபீமேல், ஃபோர்த் ஃபீமேல். ஆல்டர்னேட்ல வந்து மேல் ஃபீமேல் வச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து தேர்ட் காஃப், செகண்ட் வந்து மேலா பிறந்துச்சு. ஸோ எனக்கு யூஸ்லெஸ். தேர்ட்ல ஃபீமேல பாத்தீங்கன்னா 2029-30ல வந்து I'll get 1 female and 1 male. ஸோ டோட்டலா இப்படி பாத்தீங்கன்னா 13 காவிங்ஸ். அந்த ஒரு குட்டியும் ஒரு மாடும் அதனோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குட்டிகளும் சேர்ந்து 2021ல நான் ஒரு மாடு வாங்கினேன்னா 2030ல இருந்து எனக்கு 13 காவிங் நடந்தது. அந்த 13 காவிங்ல நான் வந்து அசியூம் பண்ணிக்கலாம் 2 இன்செமினேஷன் பண்றேன் ஒரு கன்செப்ஷனுக்கு சொல்லிட்டு. ஸோ இன்செமினேஷன் காஸ்ட் 200 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் ஐ எம் ஸ்பெண்டிங் திஸ் மச் மணி. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல 3 ஃபீமேல் 3 மேல், செகண்ட் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ல 4 மேல் 4 ஃபீமேல் 3 மேல். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா லாக்டேஷன் வந்து எனக்கு 52,000 kg லிட்டர். ஏன்னா கிராஸ் பிரெட் இது 4000 ஆவரேஜ் வச்சுக்கிட்டேன். ஸோ டோட்டல் ஹெட் ஸ்ட்ரென்த் வந்து என்கிட்ட 4 கவு 3 ஹீஃபர். ஸோ மொத்தம் 7 அனிமல் இருக்கு. இதுதான் வந்து நார்மலா அன்சார்ட்டட் செமனை கன்வென்ஷனல் செமனை யூஸ் பண்ணி பண்ணேன். அதே நான் செக்ஸ்டு செமன் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த அனிமல்ல வந்து ஒரு காஃப் வந்து மேபி மேலா இருக்கும். ஏன்னா 10% வந்து there is a possibility. ஸோ நான் 1 மேலா எடுத்துட்டு மீதி எல்லாம் ஃபீமேல். அதே சேம் அப்ளைஸ் டு அதர் திங்ஸ். ஏன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல், அதனால எனக்கு வந்து இங்க மோர் ஃபீமேல்ஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இன்செமினேஷன் காஸ்ட் வந்து நான் 1500 எக்ஸ்ட்ரீமே வச்சுக்கேன். 1200 கிடைக்குது, கவர்மெண்ட் சப்சிடியோட கிடைக்குது. பட் ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் செட்ஸ் 1500. பாத்தீங்கன்னாலும் 72,000. அங்க வந்து 5200, இங்க 72,000. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தேன். இங்க வந்து லாக்டேஷன்ல 64,000 kg, அங்க வந்து 52,000, இங்க வந்து 64,000. அது மட்டும் இல்லாம அடிஷனலா எனக்கு வந்து 2 cows and 3 heifers, means 5 females additionally I am getting, and in addition to that I am getting 12,000 kg milk. So இதனால தான் வந்து இந்த டெக்னாலஜி it is going and it is being talked by many persons to expand to whole country because of this particular this one. So இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். So there are different locations, you will get different types of semen. ஆல்மோஸ்ட் நிறைய பிரீடுக்கு வந்து அவைலபிலிட்டி ஆஸ் ஆஃப் நவ் இந்தியா இருக்குது. மேபி பெய்ஃபா இருக்கலாம், இல்லைனா வந்து ULDB உத்தராகண்ட் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போர்ட் மாதிரி பஃபலோலையும் பார்த்தீங்கன்னா மேஷ்னா அண்டு முர்ராவுக்கு இருக்குது. பட் ஹேவிங் செட் திஸ், எஸ் செக்ஸ்டு செமன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்குது. பட் தேர் ஆர் சம்திங் இஷ்யூஸ் விச் வி நீட் டு அட்ரஸ் இன் ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 193 million cattle and 109 million buffalo, almost 300 odd million cattle and buffaloes. Only 30% is the AAE coverage. அந்த 30%ல தான் நம்ம இன்னைக்கு 183 million milk ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் அந்த நார்மலே வந்து 30% தான் இருக்குதுன்னு போது, கேன் வி அஃபோர்ட் ஃபார் எக்ஸ்பேண்டிங் திஸ் செக்ஸ்டு செமன் டு அ வைட் ஸ்ப்ரெட் ஏரியா? தட்ஸ் வாட் கவர்மெண்ட் அண்ட் அதர் திங் இஸ் பிளானிங். பட் ஹவு இட் இஸ் பாசிபிள்? பிகாஸ் 1960ல வந்து கிராஸ் பிரீடிங்கும் ஏஐயும் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கண்ட்ரில ஆஸ் ஏ பிரீடிங் மெத்தட். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது 1939ல ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது ஏஐ. ஸோ 1960ல தான் பிரீடிங் மெத்தடா பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 70 வருஷம் இல்லை 40 வருஷம், சாரி 40 + 20 60 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் வந்து 30 to 35% தான் இருக்கிறோம். ஸோ த திங் ஹவு த செக்ஸ்டு செமன் இஸ் கோயிங் டு டேக் இட் அப் இன் தட் விச் வி டு நாட் நோ. அண்ட் எல்லா பிரீடுக்கும் ஏன் எல்லா புல்லுக்குமே பண்ண முடியாது. எல்லா புல்லுக்கும் செக்ஸ்டு செமன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இட் இஸ் இம்பாசிபிள். தேர் ஆர் சம் புல்ஸ் whose semen you cannot differentiate at all. You cannot use in flow cytometry for sex sorting. அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது.
மற்ற பிரீடுகள்லாம் வந்து டிஎன்ஏ கண்டென்ட் வந்து எக்ஸாக்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் 2.8% டிஃபரன்ஸ், 3.2%, 4.5% சொல்லிட்டு ஒரு பிரீடுக்கும் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெக்னிக் டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வி அசியூம் தட் இதுவும் வந்து அதே தான், இதுக்கும் 4 கால் 4 காம்பு, அதுக்கும் 4 கால் 4 காம்பு, அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஸோ த டிஎன்ஏ கண்டென்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் டிஃபர்ஸ் பிட்வீன் பிரீட்ஸ். அந்த பிரீடு இன்னைய வரலும் நம்ம 40-45 பிரீடு வந்து ரெகனைஸ் பண்ணிட்டோம், இதுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இது நிதர்சனமான உண்மை இதுதான். நம்ம அப்படியே அந்த டெக்னாலஜி வாங்கி அப்ளை பண்றோம். அதனால என்ன ஆகும்னா the yield or the sex ratio அங்க 90% இங்க 80% ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த நேரோ விண்டோ வேர் we are sorting அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்காக டிஎன்ஏ கண்டென்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். மூணாவது நம்ம கிட்ட வந்து 1 lakh மேல வந்து இன்செமினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த all the inseminators, even I say all the veterinarians cannot get a conception rate of good in case of sex descent unless and otherwise he is having fully expertise. ஏன்னா டீப் கார்னவல் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் செக்ஸுக்கு அது வரேன். சில பேர் சொல்லுவாங்க டீப் கார்னவல்லாம் தேவையில்லை, ஈவன் we can deposit in urine, I can get a conception data. I say that it is very good for you but not for all. So that is the big issue. எல்லா இன்செமினேட்டரும் செக்ஸ்லி செமனை வச்சு இன்செமினேஷன் பண்ண விட்டோம்னா இப்போ இருக்கிற கன்செப்ஷன் ரேட் 30%, it will come down to 15 to 20%, I assure you. So that has to be taken care. And இன்னேவரிலும் உண்மையானது என்னன்னா இந்த டெக்னாலஜி எல்லாமே பீஃப் கவுக்காக டெவலப் பண்ணது. பீஃப் கவுன்னு பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதோட ஆஃப்ஸ்பிரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா இருக்குது, ஒரு குட்டி போடுச்சுன்னா 1 வருஷம் அந்த குட்டி, அதுக்கப்புறம் சுவாகா. ஆனா நமக்கு என்னன்னா நம்ம வந்து we cannot because we are having sensitive issue, so நம்ம அது பண்ண முடியாது and it is banned. நம்ம அது கூட தான் வாழ்ந்தாகணும் போது என்ன ஆகும், 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் இருந்தா 10 வருஷத்துக்கு நமக்கு குட்டி தேவை. ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் லாங்கிவிட்டியை எப்படி வந்து இந்த டிஎன்ஏ டேமேஜ், ஸ்பெர்ம் டிஎன்ஏ டேமேஜ் வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு இதுவரையிலும் யாரும் ஸ்டடி பண்ணவில்லை. ஐ எம் நாட் டெல்லிங் இட் வில் அஃபெக்ட், பட் நோபடி கேன் சே இட் வில் நாட் அஃபெக்ட். தட் மச் இஸ் தேர். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து லாங் ரன்ல அது வந்து ஒரு இஷ்யூ. ஸோ தட் ஆல்சோ நீட் டு பி அட்ரஸ்ட். இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் வந்து இதுல வந்து 2 மில்லியன், ஓகே எல்லாருக்கும் தெரியும், அதுல 20 மில்லியன், இதுல 2 மில்லியன், அதனால வந்து கன்செப்ஷன் ரேட் கம்மியா இருக்கலாம். அது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம மெயின் திங் இது, இங்க பாருங்க, இந்த டை யூஸ் பண்றோம் நம்ம, வி சே தட் அந்த டை வந்து ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டி அஃபெக்ட் பண்றது கிடையாதுப்பா, அது நல்லது, இது ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து சில டிஎன்ஏ லெவல்ல அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன்ல, இந்த செமன் வந்து எஜாகுலேட் பண்ண உடனே அதுக்கு வந்து ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி, அதோட இந்த கருவுறு திறன் வந்து கிடையாது. அது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ட்ராக்ல போய் 4 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணாதான் அந்த கெப்பாசிட்டியே வரும் அந்த ஸ்பெர்மடோசோவாவுக்கு. அந்த மாதிரி கெப்பாசிட்டியை இது வந்து முன்னாடியே கொண்டு வந்துடும். முன்னாடியே கொண்டு வந்தா நான் ஏர்லியா செத்து போயிடும் ஸ்பெர்மடோசோவா. அந்த டிஃபெக்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கார் டயரோட ப்ரெஷர் 32 PSI, ஆனால் ஸ்பெர்ம் வந்து 40லேருந்து 60 PSIக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர்ல ஸ்பெர்ம் கொண்டு போறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஸ்பெர்ம் வந்து அந்த மெம்பரின் வந்து அப்படியே ஒரு மேலே கோட் போட்டிருக்கணும், அந்த கோட் வந்து பியறது கூட சான்ஸ் இருக்கு. அதனால வந்து கன்செப்ஷன் ரேட் கம்மியா இருக்கு. லேசர் பவர், பீப்புள் சே தட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹார்ம், பட் எனஃப் ஸ்டடி வந்து நிறைய ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி இஸ் கெட்டிங் டிட்டோரேட். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இன்செமினேஷன் மீன்ஸ் எப்போ வந்து ஓவுலேஷன் வருதோ அப்போ இன்செமினேஷன் பண்ணணும். ஏன்னா செக்ஸ்டு செமனும் நார்மல் செமனும் வயபிலிட்டி பார்த்தீங்கன்னா there is difference. There is definitely a difference. Normal semen it can live for 6 or 8 or more than that, but sexual semen அவ்வளோ கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம ஸ்பெர்மை வந்து ஒரு ஸ்பெர்மா அதுல கொண்டு போறதுனால கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக ஹை ஸ்பீட் சென்ட்ரிஃபிகேஷன் பண்றோம். தட் ஆல்சோ அஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிகலி டாக்குமெண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த செக்ஸ்டு செமன் ரிசல்டிங் இன் த டிக்ரீஸ்டு ஃபெர்டிலிட்டி. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மெயின் திங் ஒன்று நமக்கு தெரியும், ஸ்பெர்ம் வந்து இட் இஸ் எ மொட்டைல். ஸ்பெர்ம்ல வந்து 2 விதமான, ஒன்னு டிஸ்கோ டான்ஸ் மாதிரி ஆடுறது, தட் இஸ் ஆசிலேட்டிங் மொட்டிலிட்டி. அந்த ஃபெலோ வந்து யூஸ்லெஸ் ஃபெலோ, அவர் டான்ஸ் ஆடிட்டு அவர் கிளம்பி போயிட்டே இருப்பார், அவ்வளவுதான். பட் இந்த நீச்சல் போட்டி கலந்தோம்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டா ஸ்விங் ஒரே ஸ்ட்ரைட்டா போறாங்கல்ல, அந்த மாதிரி மோட்டிலிட்டி தான் நமக்கு தேவை. தட் இஸ் கால்ட் ப்ரோக்ரெசிவ் ஃபார்வர்ட் மோட்டிலிட்டி. அண்ட் தட் மோட்டிலிட்டி வந்து செக்ஸ்டு செமன்ல வந்து மோட்டிலிட்டி பேட்டர்னே வந்து ஒரு வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது மட்டும் இல்லாமல் உண்மை என்னன்னு வச்சுங்க, நம்ம ஸ்பெர்ம் வந்து வெறும் ஃபாதரோட கெப்பாசிட்டியை கொண்டு போயிட்டு அந்த சைல்டு கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ மட்டும் இல்லாமல் நிறைய மாலிகூல், முக்கியமான மாலிகூல், அந்த ஊசைட்ல போயிட்டு ஃபெர்டிலைஸ் ஆன உடனே இந்த ஊசைட் ஆக்டிவேட் பண்றதுக்கான மாலிகூலே ஸ்பெர்ம் தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாடு வந்து கன்சீவ் ஆகுதுங்க, கன்சீவ் ஆகி குட்டி போடும்போது அந்த நஞ்சு கூடி எவ்வளவு சீக்கிரம் வெளியே வருதுன்னு டிட்டர்மின் பண்றதும் ஃபாதர். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த மாலிக்யூல் எல்லாம் ஹவு இந்த செக்ஸ்டு செமன் இட் இஸ் கோயிங் டு பி தேர், நோபடி நோஸ். இதெல்லாம் வந்து நியூ. இன்னும் வந்து இதெல்லாம் வந்து ஏன்னா நமக்கு தேவை. நமக்கு வந்து ஒரு அனிமல் வந்து 10 வருஷம் 12 வருஷம் நம்ம கூட இருக்கணும், வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிட்டு பிட்வீன் பிரெட்ல போயிடும், நம்ம பண்ண முடியாது. அதனாலதான் வந்து இதர் ஆர் திங்ஸ் தட் வி ஹேவ் டு திங்க் ஆஃப். இது அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் யோசிக்கணும்.
ஸோ இப்போ சொல்லியாச்சு இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இப்படி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் என்கிட்ட இது இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ 30% நான் எப்படி 40% மாற்ற முடியும்? தட் இஸ் a very good question. ஸோ another 3-4 slides இந்த ஆஸ்பெக்ட்ல. ஸோ how to improve the conception rate with sexual semen? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஈக்குவேஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இது வந்து செக்ஷுவல் செமன் மட்டும் கிடையாது, நார்மலாவே முன்னாடி இருந்து தான் கைனகாலஜி ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ அனிமலோட ஆன்டீரியர் பார்ட், த மவுத், ஃபீட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ஃபீட் எனிதிங் இஃப் யூ கிவ் இட்ஸ் நாட் கோயிங் டு. ஏன்னா அனிமல் வந்து ப்ரையாரிட்டி பண்ணுதுன்னா என்னென்ன பண்ணணும் முக்கியமானது பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மெயின்டெனன்ஸ், செகண்ட் வந்து growth, தேர்ட் லாக்டேஷன், ஃபிட்டல் growth, அதுக்கப்புறம் தான் ப்ரீடிங். இந்த மாதிரி ஒரு நொண்டி மாட்டை கொண்டு வந்து ஹீட்டுக்கு வா, நான் உனக்கு சென ஊசி போறேன், சீக்கிரம் கன்சீவ் ஆகணும், எப்படி ஆகும் அது? இட் cannot happen unless and unless it is something medical miracle, சினிமாவில் சொல்ற மாதிரி தான். So that's how main thing is to understand the basic needs of that particular animal, fulfill them, and then expect from that particular animal what you want, and that is going to be given by that particular animal. So if you are not fulfilling that, it is not first. ஈவன் அதுக்காக தான் சொல்றாங்க பாடி கண்டிஷன் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஃபார்மிங்ல இருக்கிறப்ப மேபி 2.5, 3, 3.5 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மாடு குட்டி போட்ட அப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ 10 to 15% கன்செப்ஷன் ரேட் கம்மி. தேர்ட் பாயிண்ட், இது வந்து பயாலஜி, நாட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமேட்டிக்ஸ். 1+1 is equal to 2. இட் இஸ் நாட் சோ. இங்க பாத்தீங்கன்னா முக்கியமான வேரியபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் டிடெக்டட் இன் ஹீட் அண்ட் இன்செமினேட்டட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. செகண்ட், இன்செமினேட்டர் எஃபிஷியன்சி. தேர்ட் வந்து ஓவரால் ஃபெர்டிலிட்டி லெவல் ஆஃப் த ஹெர்ட். அண்ட் ஃபோர்த், செமன் ஃபெர்டிலிட்டி. இந்த 4 ஃபெர்டிலிட்டியும் கட்டாயம் ஒரு டெய்ரி ஃபார்ம் வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் 50 அனிமல் வச்சிருக்காங்க, தே ஹேவ் டு அசஸ் திஸ். 4-5 அனிமலுக்கு தேவை கிடையாது, பட் அட்லீஸ்ட் சம் ஆஃப் த கமர்ஷியல் ஆர் செமி கமர்ஷியல் தே ஹேவ் டு நோ திஸ். இதுல என்னன்னா இப்போ இந்த 4த்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே 100% இருந்துச்சுன்னா the result success is 100%. எல்லாமே 75 இருந்ததுன்னா it is not 75, it drops down to 32. அதான் சொன்னா இது வந்து பயாலஜி மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் இன்செமினேட்டர் எஃபிஷியன்சி, செமன் ஃபெர்டிலிட்டி மட்டும் 100% மாத்திரம் இந்த 75% இருந்து இது 32ல இருந்து 56% ஜம்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து 4 எடுத்து உங்க ஃபார்ம்ல அசஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா I don't see there will be much problem in any other form. பட் இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஒரு நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம அனிமல் ஃபார்ம் புக்ல வந்து ஜார்ஜ் ஓர்வெல் சொல்ற மாதிரி தான், நாட் everybody is equal, but some are more equal. அந்த மாதிரி வந்து இந்த more equal criteria we have to identify in our farm, and then we have to apply our brain and then see how I can intervene. அங்க வந்து நார்மல் செமனோ செக்ஸ்டு செமனோ, then you will get a conception rate, good conception rate. Forgot about that. ரெண்டாவது, இந்த ஒரு டிரான்சிஷன் கவுன்னு சொல்லுவோம் இதை, அதாவது பிரெக்னன்சில இருந்து பால் கொடுக்கறதுக்கு மாறுற ஸ்டேஜ், தட் இஸ் கால்டு டிரான்சிஷன் கவ். இந்த ஒரு பீரியடு ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட் இந்த டெய்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். இந்த ஒரு பீரியடை நெக்லெக்ட் பண்ணிட்டு மீதி எல்லா பீரியடையும் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா யுவர் சக்சஸ் வில் பி டிராப்ட். ஐ அம் டேக்கிங் 100%. ஏன்னா இந்த ஒரு பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். அனிமல் வந்து என்ன ஆகும்னா, இங்க வந்து குட்டி வயிற்றுல இருக்குது, அடுத்து இதுக்கு பாலும் வந்து 20 லிட்டர் 15 லிட்டர் பால் சுரக்கணும். ஏன்னா நம்ம குட்டிக்கு மட்டும் கிடையாது, மக்களுக்கும் கொடுக்குறோம். ஸோ இதனால வந்து என்ன பண்ணா, அனிமல் மதர் இஸ் ஏ மதர், அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற பாடி ஃபேட் எல்லாம் பர்ன் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து ஃபீட்டஸுக்கும் இல்லை அடல்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த கவு கொடுத்தவொன்னா அல்டிமேட்லி த கவு வில் பிகம் வீக். ஒரு வீக் கவு கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? நல்ல ரீப்ரொடக்ஷன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இந்த 42 days, 3 weeks before calving, 3 weeks after calving, in the 42 days if you exert a maximum care to that particular animal, 95% of the postpartum complication, including gynecology and other things, ketosis, milk fever, all these thing which is metabolic disorder or any other disorder which is having impact on farm economy, very much negative farm economy effect on the farm economy, are going to be nullified if you take care of this particular animal for this 42 days. 42 days is very important. Transition, again I am stressing, everywhere I go I used to stress this one. Transition cow management is the ultimate aim and ultimate important if you want to really have a sound reproductive efficiency and even less mastitis in your particular farm. This is time constraint, I am not explaining much, so I am already running out of time. And third, be it a sexed semen or any other semen, control mastitis. ஏன்னா நீங்க என்ன கேட்கலாம், மாஸ்டைட்டிஸ் வந்து மடிவீக்க நோய் பத்தி ஏன் இவர் வந்து கைனகாலஜி செமினார் இல்ல செக்ஸ் செமினார்ல பேசுறாரு? there is relationship.
மேஸ்டைட்டிஸ் அனிமல் இன்செமினேஷன் பண்ணீங்கன்னா கன்செப்ஷன் ஆகிறதுக்கு டிலே ஆகும், இல்ல நோ கன்செப்ஷன். ஏன்னா இந்த மடிவீக்க நோயில இருந்து அந்த பாக்டீரியா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரிலீஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நேரா ஓவரிக்கு போயிட்டு, ஓவர் இந்த மீன்ஸ் சூலகம், அங்க போயிட்டு இந்த கருமுட்டை வருது பாத்தீங்களா, அந்த கருமுட்டையோட குவாலிட்டியை வந்து கதம் பண்ணிடும். கதம் பண்ணா ஃபுல்லா முடிச்சிடாது, பட் இன்ஃபீரியர் ஆகிடும். இன்ஃபீரியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மதருக்கு தெரியும், ஸோ இந்த கருமுட்டை நல்லது கிடையாது, இது கூட வந்து நல்ல ஸ்பெர்மாட்டோசோவா சேர்ந்தாலும் பிறக்க போற குழந்தை அப்நார்மலா பிறக்கும். ஸோ கில் இட், embryonic mortality will happen. So that is one thing. So mastitis prevention is important. Second, இந்த mastitis இருக்கிற அனிமல்ல இந்த டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுது பாத்தீங்களா, அந்த அடர்ல இருந்து அதெல்லாம் நேரா பிரெயினுக்கு போயிட்டு, பிரெயின்ல இருந்து தான் நமக்கு வந்து எல்லா ஹார்மோனும் செக்ரேஷன் ஆகுறதுக்கு, பினியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் எல்லாமே, பிட்யூட்டரி. ஸோ அங்கிருந்து ரிலீசிங் ஃபேக்டர் வருது பாத்தீங்களா, அதையே கம்மி பண்ணிடும். கம்மி பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், ஹார்மோனல் பேலன்ஸே வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அனிமல் ஹீட்டுக்கு வந்தாலும் குதிக்காது, அடுத்த மாடு மேல ஏறாது, ஓழ சரியா அடிக்காது. இதெல்லாம் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஈஸ்ட்ரஸ், இந்த அனிமல் ஈஸ்ட்ரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு? we cannot do that. ஸோ அனிமல் ஈஸ்ட்ரஸ்க்கு வராது, வந்தாலும் அந்த விசிபிளான நம்ம ஓவர்ட் சிம்டம்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே வராது. எதுவுமே வராதுன்னும் போது வந்து நம்ம இம்ப்ராப்பர் டைம்ல இன்செமினேஷன் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கன்செப்ஷன் ஃபெயிலியர் ஆகும். ஸோ மேஸ்டைட்டிஸ் வந்து it is a one important disease that not only affect the milk production of that particular animal, but also the reproduction of that particular animal. And இதை விட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இட்ஸ் நாட் ஓன்லி தட் பர்டிகுலர் அனிமல். இப்போ ஒரு அனிமல் எடுத்துங்க, இந்த அனிமல் இருக்கு, இந்த அனிமல் வந்து கன்சீவ் ஆயிடுச்சு, ஒரு 3 மாசம் 4 மாசம் கன்சீவ்னு வச்சுங்க. அப்ப வந்து இந்த அனிமலுக்கு மேஸ்டைட்டிஸ் வந்துருச்சு. இந்த மேஸ்டைட்டிஸ் பண்ற ஆர்கானிசம் என்ன பண்ணும்னா, அந்த ரிலீஸ் பண்ற இந்த டாக்ஸின்ஸ் பிளாசண்டா, மதர் இருக்குல்ல, அந்த பிளாசண்டாவை வந்து தாண்டி உள்ள போயிட்டு குட்டி, அந்த குட்டி வந்து ஃபீமேலா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குட்டியோட ஓவரி இருக்கு பாத்தீங்களா, சூலகம், அங்க வந்து நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், 3 lakhs 4 lakhs உசைட் இருக்கும், இந்த கருமுட்டை வந்து அதுல இருக்கும். அதை வந்து பாதியா மாத்திரும், இல்ல கம்மியாகிடும். அதை கம்மியாக்கிச்சுன்னா பிறக்க போற அந்த குழந்தை, அந்த குட்டி வந்து பின்னாடி வந்து ரீப்ரொடக்ஷன் சரியா வராது. So இவ்வளோ இப்போ not only that particular animal, but it also affects the reproductive efficiency of the fetus which is inside the uterus of that particular animal which is affected with mastitis. So இதனால நீங்க நார்மல் செமன் யூஸ் பண்ணுவீங்களோ, செக்ஸ் செமன் யூஸ் பண்ணுவீங்களோ, but you have to have control of this mastitis. Third point, give a clean animal for insemination. Give a clean animal. Clean in the sense I am not outside, நல்லா கழுவி நல்லா அழகா ஒரு இதை கொடுக்குறது. It's not. The where I am going to deposit the semen, it is in the uterus. So clean the uterus and then give it, so that the animal conceives. ஏன்னா செக்ஸ்ட் செமன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்செமினேஷன் வந்து 1500 rupees. ஸோ நீங்க வந்து 2 வாட்டி 3 வாட்டி போட்டீங்கன்னா அப்படியே வந்து 5000 4000 வந்து வேஸ்டா போயிடும். இது வந்து என்னன்னா, நீங்க சொல்லலாம், சில பேர் கூட சொல்லலாம், எஸ் மாடு வந்து கொஞ்சம் இந்த டிஸ்சார்ஜ் வந்து சரியா வரலன்னா ஐ எம் நாட் கோயிங் டு இன்செமினேட். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். மாடு நல்ல டிஸ்சார்ஜ் வரும், ஆனா உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் வெளியே தெரியாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சப்கிளினிக்கல் யூட்ரைன் இன்ஃபெக்ஷன். அந்த சப்கிளினிக்கல் யூட்ரைன் இன்ஃபெக்ஷனுக்குலாம் சில சிம்பிள் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒயிட் சைட் டெஸ்ட்னு ஒன்று. டிஸ்சார்ஜ் வருது இல்லைங்களா, டிஸ்சார்ஜ் ஒரு 1 ml எடுத்துங்க, 1 ml சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதை ஆட் பண்ணி பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணிட்டு இந்த கலர் இல்ல இந்த ஸ்ட்ரா கலர் வந்துச்சுன்னா எஸ் அந்த அனிமல்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நீங்க நிறைய பேர் ஃபார்ம் வச்சிருந்திருக்கலாம், அந்த ஃபார்ம்ல வந்து அனிமல் கன்சீவ் ஆகாம இருக்கலாம், ரிப்பீட் பிரீடர்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்பீட் பிரீடர் அனிமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, அதுல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வெளியே வந்து நமக்கு விசிபிளா பார்த்தீங்கன்னா நல்லா அழகா நீட்டா தொங்கும், அழகா கிளீனா இருக்கும், கிளாஸியா இருக்கும். பட் உள்ள ப்ராப்ளம் இருக்கும். அந்த உள்ள இருக்கிற ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாதான் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த அனிமல் கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இது ஒரு மெத்தட், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வெட்டனரியன் பண்ண முடியும். சைட்டோபிரேஷன் இருக்குது ஆக்சுவலா ஹியூமன்ல தான். ஹியூமன்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்ஃபர்டிலிட்டி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு இயருக்கு வந்து 40 to 50 மில்லியன் கப்புள் இன் இந்தியா விசிட்டிங் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ், அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து எல்லாத்தையும் வந்து எவ்ரி திங் இஸ் நார்மலா பாக்குறதுக்கு வந்து ஹியூமன் சைட்டோபிரேஷன், ஏதாவது யூட்ரைன் இன்ஃபெக்ஷன் இருக்குதா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அப்படி. ஸோ அதுல வந்து அந்த நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். இதை மாடிஃபை பண்ணிட்டு இந்த இதை வந்து டைரக்டா வந்து யூட்ரஸ் நம்ம ஷீத் இருக்குது நார்மலா, அது வழியா விட்டு ஜஸ்ட் ஸ்வாப் எடுத்துட்டு பார்த்தோம்னு வச்சுங்கன்னா we will come to know சப்கிளினிக்கா இருக்குதா இல்லையா. எஸ் இதெல்லாம் இருக்குது. எப்படி ப்ரிவென்ட் பண்றது? திஸ் இஸ் த பெஸ்ட் வே. எப்படின்னா அனிமல் காவிங் இன்னைக்கு பண்ணுது. இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1500 அனிமல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் இன் NDRI 8 வருஷம் அங்க கர்நால்ல இருந்தேன். 2017 தான் இங்க வந்தேன். அங்க அந்த அனிமல்ல we have applied this one and found it is very effective in buffalo, sahiwal, name any of the breed, it is working good. So காவிங்க்கு அப்புறம் குட்டி போட்ட உடனே I will not wait for RFM 8 மணி நேரம் வெயிட் பண்ணணும், 12 மணி நேரம் வெயிட் பண்ணணும், 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நோ வெயிட்டிங்.
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன், அப்போ வந்து நெக்ஸ்ட் பாலிக்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருந்துச்சு ஆக்சுவலா, எர்கோமெட்ரின் மாலியேட். தட் வாஸ் அ எக்ஸலண்ட் ட்ரக் விச் ஐ கேம் அக்ராஸ். அதை வந்து குட்டி போட உடனே கொடுத்துருவோம். ஸோ வித்தின் 2 hours ஆல் த நச்சுக்கொடி இஸ் அவுட். நச்சுக்கொடி எல்லாமே வெளியே வந்துடும். எவ்வளவு சீக்கிரம் நச்சுக்கொடியை வெளியேற்றுதோ அந்த அனிமல், அவ்வளவு சீக்கிரம் இட் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல் ஃபார் இட்ஸ் ரீப்ரொடக்ஷன். டோன்ட் ஈக்குவலைஸ் அனிமல். அது 8 மணி நேரத்துல நச்சுக்கொடியை வெளியேற்றுற ஒரு அனிமலும் 2 மணி நேரத்துல, குட்டி போட்ட அப்புறம் 2 மணி நேரத்துல வெளியேற்றுற அனிமலும் ஈக்குவல் கிடையாது. இந்த 2 மணி நேரம் அனிமல் தான் இட் இஸ் சுப்பீரியர். ஸோ அதனால வந்து 8 மணி நேரம் வரலும் போட்டா நார்மல்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ யூ கிவ் ஃபார் தட் ப்ரிவென்டிவ் மெஷர். அடுத்தது மானிட்டர் த டெம்பரேச்சர். நமக்கு என்ன காலையில ஒரு வாட்டி பார்க்க போறோம், ஈவினிங் ஒரு வாட்டி பார்க்க போறோம், அவ்வளவுதான். அதுல பார்த்துட்டு 5 days பாருங்க, இல்ல 7 days டைம் இருந்துச்சுன்னா 7 days வரலும் குட்டி போட்டோம். பார்த்துட்டு எனி அனிமல் விச் இஸ் ஷோயிங் மோர் தென் 39.5 or 40 கோ ஃபார் ஏ லாங் ஆக்டிங் ஆன்டிபயோட்டிக். அப்போ வந்து என்கிட்ட வந்து சேஃப்டி ஆஃபர் இருந்துச்சு, தட் இஸ் எக்ஸீட். ஸோ லாங் ஆக்டிங் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ் ஃபார் 1 week or 10 days. அது மட்டும் இல்லாம மெட்ரைட்டிஸ் மட்டும் இல்ல, மேஸ்டைட்டிஸும் ரொம்ப கம்மியாச்சு என்னோட இதுல. ஸோ அதுக்கப்புறம் அங்க வந்து மறுபடியும் அந்த அனிமலை கூப்பிட்டு 30 days எக்ஸாமின் பண்ணுவோம். இந்த அனிமல்லாம் இதெல்லாம் வந்து நார்மலா இப்படி வந்துச்சுன்னா 30th யூ வில் ஃபைண்ட் எ பியூட்டிஃபுல் சிஎல். மீன்ஸ் அனிமல் வந்து ஆல்ரெடி வந்து ஓவலேஷன் ஆயிடுச்சு, சைக்கிளுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் நமக்கு தெரியவே தெரியாது எப்பவுமே போஸ்ட் மார்ட்டம்ல. அப்படி வந்துருச்சுன்னா இட் இஸ் வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் ஹை ஈல்டிங் அனிமல்னா கொஞ்சம் லேட்டா இன்செமினேஷன் பண்ணலாம். கொஞ்சம் நார்மல் லோ ஈல்டிங்னா கொஞ்சம் ஏர்லியாவே இன்செமினேஷன் பண்ணிடலாம். ஏன்னா ஹை ஈல்டிங் அனிமல்ல 80 days போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு 40 நாள் பால் வந்து வேஸ்டா போயிடும். 305 நாள் பால் எடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் வாலண்டரி வெயிட்டிங் பீரியட். ஸோ அந்த வாலண்டரி வெயிட்டிங் பீரியட் டிசைட் பண்றது வந்து யூ ஹேவ் டு அப்ளை அண்ட் தென் நாட் த அனிமல். தட் இஸ் அ ஃபார்மாலிட்டி ஹேஸ் டு அப்ளை. ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா the animal will be very clean for insemination. Once the animal is very clean for insemination, it is being done by a good person and the semen is of good quality. Nobody in the earth can stop the conception. அடுத்தது இது இட் இஸ், ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க, ரிசர்ச்சரும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்லைட் ஃபார் தான். ஸோ வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற சிமன் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி பெனிஃபிஷியல். என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நார்மலா மோட்டிலிட்டி பார்க்குறோம், 50% மோட்டிலிட்டி இருக்காப்பா, குட் குவாலிட்டி செமன்பா, கொண்டு போயிட்டு இன்செமினேஷன் பண்ணுங்க. இட் இஸ் நாட் சோ. ஏன்னா that 50% motility do not guarantee the fertility. ஒருத்தர் மொட்டிலிட்டியா இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து போய் ஃபெர்டைல் பண்ணுவார்ன்ற கெப்பாசிட்டி கிடையாது. மொட்டிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நம்ம டெபாசிட் பண்றதுல இருந்து இந்த கருக்குழாய்க்கு போகணும். அதுதான் அதனோட மொட்டிலிட்டி வேலை. அங்க போயிடுச்சுன்னா உடனே ஃபெர்டிலைஸ் பண்றோம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போற ஸ்பெர்மாட்டோசோவா இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபெர்டிலைஸ். அவர் வேகமா போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வெளியே போயிடுவார், அவ்வளவுதான். அங்க உள்ள தங்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி உள்ள தங்குற மாதிரி மதர் ப்ரிஃபர் பண்ற மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்பெர்மாட்டோசோவாவும். நான் ஏர்லியரா முதல்ல உங்களுக்கு வீடியோ காமிச்சேன், அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரை வச்சு நம்ம வந்து ஒரு இந்த புல்லை யூஸ் பண்ணா இன்னும் கூட ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் வந்து செமன் ஸ்டேஷன் நாங்க அங்க இருக்க வருவாங்க, எனக்கு அந்த 626 புல் நம்பர் அந்த செமன் கொடுப்பா, அதுதான் நிறைய கன்செப்ஷன். எஸ், இட் இஸ் பாசிபிள். அந்த மாதிரி அனிமலை கேரக்டரைஸ் பண்றதுக்கு டெஸ்ட் எல்லாம் எனஃப் டெஸ்ட் எல்லாம் அவைலபிள். இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து இதெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ற டெஸ்ட் தான் எல்லாமே. இது வந்து செமன் ஸ்டேஷன்லயும் பண்ணலாம், இல்ல ஆஸ் நீங்க வந்து பெரிய ஃபார்ம் வச்சிருந்தீங்கன்னா எந்த செமன் இன்செமினேஷன் நீங்க பண்ண போறீங்க டிசைட் பண்றதுக்காக மேபி 4 புல்ல எடுத்து கம்பேர் பண்ணி எனக்கு இந்த புல் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். நவ் டெக்னாலஜி இஸ் அவைலபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த புல். That's what I mean to communicate by this. அது மட்டும் இல்லாம நிறைய டெஸ்ட் இருக்குது. I'm not getting into that because it will be more theoretical then. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஈவன் வெட்டனரி ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, எப்போ அனிமலை இன்செமினேஷன் பண்றது, எப்போ இன்செமினேஷன் பண்றதுன்றது வந்து இட்ஸ் $1 million கொஸ்டின். ஏன்னா இன்னைய வரை நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, காலையில மாடு வந்தா ஈவினிங் பண்ணும், ஈவினிங் வந்தா காலையில பண்ணும். தட் இஸ் குட். எப்ப குட் அப்படின்னா இந்த AM/PM ரூல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ரூல் வந்து 1949ல ட்ரிம்பர்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த பயனியர் இந்த ஏரியாவில். அவர் வந்து அப்பத்திய சுச்சுவேஷன் என்னன்னா வச்சுங்களேன், அனிமல் வந்து ஒரு 30 மணி நேரத்துக்கு ஹீட்ல இருந்துச்சு. ஓவுலேஷன் கரெக்டா 10 மணி நேரம் ஈஸ்டர்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஓவுலேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கன்செப்ஷன் ரேட்டும் அதிகமாச்சு, ஓவுலேஷன் எவ்ரிதிங் ப்ராப்பரா இருந்துச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா அனிமல் வந்து ஹீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம், வந்துச்சுனாலும் வந்தமா போனோமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ஸ் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஐ அட்மிட். டவுன் சவுத்ல போனீங்க, கேரளா நம்ம டவுன் சவுத்லாம் போனீங்கன்னா 5 நாள் 6 நாள் 7 நாள் அனிமல் ஹீட்ல இருக்குது. வெட்டனரியானுக்கு 7 மணி ஹீட்டுக்கு வருது. ஸோ நம்ம ஈவினிங் இன்செமினேஷன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10 மணி நேரம் கான், அதுக்கப்புறம் 10 மணி நேரம் வெயிட் பண்றீங்க. ஸோ 20 hours மீன்ஸ் த அனிமல் வில் கோ ஆஃப் ஃப்ரம் த ஹீட். ஹீட்டை விட்டு வெளியே போயிடும். அப்ப இன்செமினேட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ அதனால இப்ப AM/PM ரூல்லாம் கிடையாது. இந்த சென்ஸ் வந்து இட் இஸ் தேர், லெட் those who are following follow. But if you have a problem with it, mid morning insemination. அனிமல் எப்ப பாக்குறீங்க, இது என்ன, இதுல 2 இது. ஒன்னு அனிமல் ஹீட்டுக்கு வர்றது, ஹீட்டுக்கு வந்து அனிமலை பாக்குறது. நம்ம வந்து என்ன பண்றது, ஹீட் அனிமல் பாக்குறது. ஆக்சுவலா ரெக்கமெண்டேஷன் என்ன, அனிமல் ஹீட்டுக்கு வந்த அப்புறம் 12 மணி நேரம் கழிச்சு இன்செமினேஷன் பண்ணு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அனிமல் வந்தது நமக்கு தெரியாது,
அனிமல் ஹீட்ல இருக்குது பார்த்ததுல இருந்து 12 மணி நேரம் கால்குலேட் பண்றோம். தட்ஸ் ஹவ் தி ராங் கால்குலேஷன் இஸ் தேர். ஸோ அதனால என்ன பண்ண, எந்த அனிமலோ வந்து ஹீட்டுக்கு தென்பட்டாலோ go within 2 hours or 3 hours, go for insemination. Don't wait the 12 hours or 13 hours. அது மட்டும் இல்லாம சிம்பிள், டேக் ஏ, இங்க வந்து ரெண்டு விரலுக்கு நடுவுல வந்து அந்த டிஸ்சார்ஜ் கிளியரா அந்த எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 8 சென்டிமீட்டர் above means கண்ணை மூடிட்டு you can go for insemination. There is no need for weight, or there is no need for any additional test also. So அந்த ஒரு changes now it is happening. So if anybody is willing to change, they can go for a good insemination. Good means the change so that the conception rate will be increased. அது மட்டும் இல்லாம sexed semenல வந்து very important is you cannot go for a natural insemination in the natural heat. People's video may be switched off if they are not wearing a good costume, please. So so the conception rate with sexed semen, we have to go for a controlled breeding program. Controlled breeding program in the sense there are some protocols that is available. So normally if you want to save money, then PGF-2 alpha 2 injections at 11 and then go for time DI. This also worked very well in the field conditions in the sexed semen. I have personal experience into that. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து programs இருக்குது. There are enough number of the programs, but for crossbreds and other things I prefer this particular OVCINCH protocol. In the protocol வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல it is going very good with sexed semen as well as normal. Even 90%, 80% conception rate, even in indigenous cows also we got at some instances. So OVCINCH protocol, this protocol can GnRH, ஒரு injection, PGF-2 alpha, GnRH, and then time day. இங்க என்னன்னா நீங்க வந்து ஹீட்டுக்கு, அனிமல் ஹீட்டுக்கு வந்துச்சா வரலையான்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் இன்னைக்கு கொடுக்குறீங்க, எனி டே ஆஃப் த ஈஸ்டர் சைக்கிள், 7 நாள் கழிச்சு ஒரு PGF-2 alpha, அடுத்து 9வது நாள் GnRH, அடுத்தது GnRH கொடுத்ததுல இருந்து கரெக்டா 16 to 22 hours you go for insemination. Don't wait or see for the animal to come into heat or other things. So இதெல்லாம் வந்து தேவைப்படாது. So that will be avoided. And the last, how to improve the conception rate, இதெல்லாம் வந்து பழைய கால மெத்தட், பட் நம்ம வந்து ஃபர்கெட் பண்றோம். இது வந்து சிம்பிள் கிளைட்டோரியல் மசாஜ். ஆக்சுவலா நான் பண்றது வந்து தப்பான மெத்தட், மீன்ஸ் க்ளவுஸ் போட்டு பண்ணணும் ஆக்சுவலா. But the way in which the clitoral massage is done, I have shown here. இதுல வந்து ஒரு 10 times after insemination. In the 10 times after insemination, clitoral massage will increase the conception rate by 10 to 15%. 10ல இருந்து 15% conception rate வந்து இது ஒண்ணுமே கிடையாது, ஹார்மோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இன்செமினேஷன் பண்ண அப்புறம் clitoral massage 10 டைம் பண்றோம், அவ்வளவுதான். அனிமல் வந்து அப்படியே அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா LH ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பெர்ம் ஏசனிங், அதுக்கப்புறம் ஓவுலேஷன் ஏசனிங் எல்லாம் நடக்கும். ஸோ சிங்க்ரோனைஸ் சிங்க்ரோனைஸ் வந்து அதனால தான் இந்த கிளைட்டோரியல் மசாஜ் நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம் ஆக்சுவலா. பட் திஸ் இஸ் வெரி சிம்பிள், பட் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டூ தட். அப்புறம் வந்து என்ன பண்ணா, தேர்ட் வந்து என்னன்னா, நம்ம வந்து ரியலி வந்து செக்ஸ் செமன்ல ரொம்ப அதிகமான கன்செப்ஷன் வேணும்னா கோ ஃபார் அல்ட்ராசோனோகிராஃபி. சிம்பிள், இப்பெல்லாம் வந்து 1 லட்சம் 2 லட்சத்துலாம் வந்து மிஷின் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ஃபாலிக்கல், பெரிய ஃபாலிக்கல். இந்த ஃபாலிக்கல் இருந்துச்சுன்னா இந்த ஹார்ன்ல தான் ஓவுலேட் ஆக போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஃபாலிக்கல் 2 ஓவரிலையும் இருக்காது. ஸோ ரைட் சைடு ஓவரில் இந்த ஃபாலிக்கல் இருந்துச்சுன்னா, ரைட் சைடு சூலகத்துல இருந்துச்சுன்னா, நீங்க செமனை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ரைட் ஹார்ன்ல கொஞ்சம் டீப், நம்ம என்ன பண்ணோம், முதல்ல பாடி இங்க இன்செமினேஷன் பண்ணுவோம். இதுல வந்து கொஞ்சம் செமன் கம்மியா இருக்கிறதுனால 2% மில்லியன்றதுனால இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போயிட்டு இங்க வச்சோம்னா, so there is enough chance that spermatozoa goes and settle here. oocyte இங்க வந்துச்சுன்னா இங்க வந்து fertilization நடக்கும். So இது ரெண்டு வந்து very simple, but it will give you a better conception rate. Another 3-4 slides to go. So within next 5-10 minutes I will wind up. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது டெக்னாலஜி. எதை வச்சு எப்படி வந்து ஒரு பெட்டரா கன்செப்ஷன் ரேட் வேணும். பெட்டர் கன்செப்ஷன் ரேட் மீன்ஸ் மோர் ஃபீமேல். 10 அனிமல்ல 9 அனிமல் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா 9 ஃபீமேல். தட்ஸ் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட். அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால, ஸோ இதுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு ஜஸ்ட் ஜோசியம் பார்க்கறது இதெல்லாம் ஆக்சுவலா. ஸோ டிசைனர் புல், ஏற்கனவே நம்ம புல் இந்த மாதிரி டபுள் மசிலிங் மற்றதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா, இந்த புல்லு செமனு ஒய் இருக்கவே இருக்காது. அப்படின்னா இந்த புல்லோட செமன் எடுத்தீங்கன்னா அதுல 100% வந்து ஒன்லி எக்ஸ் பீரிங் ஸ்பெர்மட்டோசோவா தான் இருக்கும். அதாவது அந்த செமன் யூஸ் பண்ணா ஒன்லி ஃபீமேல் மட்டும் தான் பிறக்கும். இட் இஸ் பாசிபிள், எக்ஸ்பெரிமெண்ட் போய்கிட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி வந்து வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். செகண்ட் வந்து என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த டார்கெட்டட் கில்லிங் தான் வந்து பீப்புள் ஆர் ட்ரைங். ஏன்னா எக்ஸ் இது வந்து பாருங்க, இது வந்து எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுங்க. ஒய் மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா அதனோட கலர் வேரியேஷன் மற்ற எல்லாம் இருக்குது, அதை கில் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்ல வந்து இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குது. இதுல வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஜப்பான்ல வந்து தே ஹேவ் டெவலப்ட். ஆனா வந்து இது வந்து மாட்டுக்கு இன்னும் வரல, மீன்ஸ் பொவைனுக்கு இன்னும் வரல. மற்ற அனிமல்ல மைஸ் மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கெமிக்கல் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண உடனே அது எல்லா எக்ஸ்பெரிமெண்டோசோவையும் உட்கார வச்சிடுது.
ஒய் ஸ்பெர்ம் மட்டும்தான் மூவ் ஆகி எல்லாமே வந்து மேலா பிறக்குது. ஸோ இதே ஆஸ்பெக்ட்ல தான் ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ஹியர். எங்க பெரிய டீம் இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு NISF funded ப்ராஜெக்ட் 2018 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் இயர் ஐ எம் எக்ஸ்பெக்ட். இது என்னன்னு வச்சுங்களேன், நாங்க வந்து ஒரு மெத்தட் டெவலப் பண்ணிருக்கோம். அந்த மெத்தட் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இந்த ரெட் கலர் டாட் இல்லையோ அதெல்லாம் ஒய். ஸோ இந்த ஒய்யை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதுங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இங்க வந்து அக்ளூட்டினேஷன் ஒரு கும்பலா வந்து ஒரு மாஸ் மாதிரி வச்சிட்டோம். ஸோ தட் இப்போ இன்சமினேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்பெர்ம் வந்து கவ் யூட்ரஸ்ல போனாலும் இதுங்களால வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் கருவுறுதல் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா மதர் வில் நாட் அலோ. ஸோ அதான் வந்து இங்க பாக்குறீங்க, இங்க வந்து செலக்ட் பண்ண அந்த ஸ்பெர்மோட்டோசோவா. ஸோ இது வந்து சிம்பிளா வந்து ஒரு காக்டெயில் மாதிரி ரெடி பண்றேன். காக்டெயில் செமன் இருக்குதா, இந்த காக்டெயில் செமன்ல ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணிட்டு இன்சமினேஷன் பண்ணுங்க, சேம் அக்யூரசி யூ வில் கெட் டு கெட் ஃபீமேல் காப்ஸ். லாஸ்ட் 2 ஸ்லைட்ஸ். இதெல்லாம் டெக்னாலஜி சொல்லிட்டோம். as I told earlier, கடந்து போறது தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் வேர்ட் ஆஃப் காஷன் இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும். எல்லா டெக்னாலஜியுமே 90% மேபி அட்வான்டேஜஸ், பட் தேர் ஆர் 10% டிஸ்அட்வான்டேஜஸ் விச் இன் லாங் ரன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பிரீடிங் பத்தி எப்படி பேசுறோம், அன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு எப்படி கிராஸ் பிரீடிங் பத்தி பேசுறோம்னு தெரியும். கிராஸ் பிரீடிங் வாஸ் குட், பட் இம்ப்ளிமெண்டேஷன் லிட்டில் பிட் இன் சம் அதர் பிளேசஸ் இட் வாஸ் மிஸ்மேட்சிங். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி இஃப் யூ கோ இன் எ லார்ஜ் ஸ்கேல், வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு தடவை நம்ம ஃபார்மருக்கு வந்துருச்சுன்னா எந்த ஃபார்மரும் வந்து எனக்கு மேல் வேணும்னு கேட்க போறது கிடையாது. எனக்கு எல்லாமே வந்து கடாரி கண்ணு தான்ப்பா வேணும், எனக்கு பால் தான்ப்பா வேணும், அப்படிதான் கேட்பாங்க. அப்படின்னும் போது அவங்க விஷ அகைன்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒய் செமனை போட முடியாது. ஸோ அப்ப மேல் எங்க இருந்து வரும்? ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இந்த 300 மில்லியன் அனிமல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30% வச்சுங்க, 30% எவ்வளவு வரும்? ஒரு 30 மில்லியன் இல்ல 90 மில்லியன் வச்சுங்க. அந்த 90 மில்லியன் அனிமல்ல பிரீட் பண்றது 4800 புல். 4800 புல்லோட செமன் தான் இத்தனை அனிமல்ல பண்ணுது. இந்த புல்ல இருந்து செலக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ரொம்ப செலக்ஷன் ப்ரெஷர் ரொம்ப கொடுக்கணும். ஆனா நம்ம கிட்ட நிறைய புல் கிடையாது. 100 புல்ல ஒன்னு செலக்ட் பண்ணோம்னா அவன் பெரிய ஹீரோ, டாப் ஹீரோவா இருப்பான். 2 பேர்ல ஒன்னு செலக்ட் பண்ணோம்னா எது வருதோ அதான் செலக்ட் பண்ணணும். அதான் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா எல்லாருமே வந்து they will go for female, male who will produce. அப்புறம் செமன் எங்க இருந்து வரும்? செமன் we have to import from some other country. ரைட்டுங்களா? ஸோ தட் இஸ் த ஒன் திங். ஸோ அதனால வந்து வாட் ஐ மீன் டு சே, இதே வந்து we can debate a lot, when time permits we can discuss later. பட் இதெல்லாம் வந்து இன்னைக்கே வந்து ஒரு டெக்னாலஜி அப்ளை பண்ணும்போது we should foresee. அப்படி கிடையாது, இன்னைக்கு டெக்னாலஜி இஸ் குட், எஸ் குட், அப்ளை, பட் we have to be prepared for the long run consequences of any technology. அப்பதான் வந்து நம்ம ஃபாரின்ல ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணான்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த டெக்னாலஜி கொடுக்குறாங்கன்னா அந்த டெக்னாலஜி ஒரு 20 வருஷம் முன்னாடி யூஸ் ஆயிருக்கும், அடுத்த 10 வருஷத்துல அப்சல்யூட் ஆயிடும் அவங்களுக்கு. அப்பதான் அந்த டெக்னாலஜி இங்க வரும். அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் டெக்னாலஜி ஆல்ரெடி they have developed, அந்த மாதிரி தான் வச்சுட்டு தான் கொடுக்குறாங்க. பட் we have to also think in that way. So if something happens, what we are going to do? இதுதான் நான் சொன்னது. உங்களுக்கு நடந்த 50 வருஷத்துல நான் இதான் சொன்னேன். 85 டியூரேஷன் வந்து ஹீட் வந்து கம்மியாயிடுது, ஓவுலேஷன் எராட்டிக் ஆயிடுது. இந்த மவுண்டிங் பிஹேவியர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஹோமோசெக்சுவல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. மேல் மேல ஃபீமேல் மேல ஜம்ப் ஆகுது. அதை வச்சுதான் நம்ம வந்து மெயினா வந்து ஈஸ்ட்ரஸ் ரிடக்ஷனே பண்றோம். 85% ஆஃப் த அனிமல் வந்து 1960ஸ்ல வந்து இந்த பிஹேவியர் இருந்துச்சு. செக்ஷுவல் பிஹேவியர், எக்ஸிபிஷன் ஆஃப் த பிஹேவியர், இன்டென்சிட்டி ஆஃப் த பிஹேவியர் இருந்துச்சு. இப்போ வந்து 2000 அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த அனிமல் வந்து மறந்து போச்சு அந்த பிஹேவியர். 50% ஆஃப் த அனிமல் வந்து ஒரு ஈஸ்ட்ரஸ் பிஹேவியரையே மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு? இப்ப பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபார்ம்ல ஒரு ஃபீமேல் பிறக்குது, அந்த ஃபீமேல் வாழ்நாள் முழுக்க ஒரு மேல பாக்குறதே கிடையாது, ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அனிமலை பாக்குறதே கிடையாது. கோர்ட்ஷிப்னா என்னன்னு தெரியாது, ஃபோர் பிளேனா என்னன்னு தெரியாது, மேட்டிங்னா என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாம வெட்டனரியன் வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிட்டு போயிடுறாரு. இதனோட வாழ்க்கையும் முடியுது, அடுத்த ஜெனரேஷன் போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மேல் ஸ்மெல் ஒன்று வரும். மேல் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் அதனோட அந்த ஃபிரமோன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வந்து ஃபீமேலை வந்து அரவுஸ் பண்ணும் செக்ஷுவலா. இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஃபீமேல் பிறக்குது, ஃபீமேலாவே சாவுது, மேல பிறக்கும், மேல பார்க்காமையே. So automatically what is happening is they are forgetting. Male illa, mating illa, why I should come into heat? That's what female, they have also psychology. So automatically these things are coming down. இன்னைக்கு ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் ஈஸ்ட்ரஸ் டிடெக்ஷன் பண்ணி இன்செமினேஷன் பண்றது கிடையாது. All animals are subjected to hormones, synchronized and then inseminated. ஏன்னா ஈஸ்ட்ரஸ் டிடெக்ஷன்ல ப்ராப்ளம், ஈஸ்ட்ரஸ் எக்ஸிபிஷன்ல பிஹேவியர் ப்ராப்ளம். இது வந்து already started showing the effect of absence of males. இப்போ வந்து நம்ம செக்ஸிசம் யூஸ் பண்ணிட்டோம்னா, அதுவும் நம்ம வந்து we are good at expanding at a very large scale. Consider, this is my last slide, please bear with me.
Please bear with me. I'm the last slide. So what will happen if the situation comes? See, I am not telling that it will happen, but we have to be prepared for this situation also. ஒரு கிராமத்துல ஒரு மேல் மாடு முதல்ல எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோயில் மாடுன்னு சொல்லிட்டு 4-5 சுத்திக்கிட்டே இருக்கும் புல்லு. அதுங்க மேட் பண்ணதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இட் வில் ஸ்டிமுலேட் த ஃபீமேல் டு கம் இன்டு ஹீட். இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே பார்க்கவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, this female will say that, do I not deserve to see a bull in my life? புல்ல பார்க்காமையே செத்து போயிடும். அடுத்தது, I have been a milking machine in my whole life. This is the concept which we have prepared in our lab only. Cartoons are taken from net. Whole life now nothing excites me than milking. Only milking மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது என்கிட்ட. So the mother says, in our time I had seen a bull. Beta, you don't have time or you don't have access to see a bull. So these are all the things that comes. So then we have to go for fully synchronized estrus based insemination or timed based insemination. Animals definitely will forget, a proportion of the animal will forget what they are and how they have to cycle and how they have to come into heat. Ultimately, the entire reproduction will depend upon the exogenous hormones, antibiotics, and other things. So what my submission is, technology is good, but its application at a rational scale is important rather than kanna mudittu expand பண்றது. Okay, so this is the last gist what I want to say. If you want to get more females using the available technology sex semen, first select the animals with adequate body condition. If the body condition is not good, please do not go for sex semen, otherwise you are going to lose that 1,500 rupees. Optimize the diet, as I told always, diet is important. Apply estrus synchronization time is the protocol, especially with the CADR based or the WPG or JNRH based. Handle the sex semen straws properly, and insemination by skilled person using an ultrasound evaluation definitely increase the conception rate in case of this thing. And perform deep carnival, and this is a small but it is a good. Massage the clitoris aseptically after insemination. Follow up that. Thank you so much for your patient listening. I think I have not taken much of your time, and hope I have done justice to the topic which I given to me. Thank you so much. Excellent presentation, sir. Excellent presentation. Thank you, sir. Thank you, sir. It was a Super, sir. Nice. Sir, any questions? Sir, we can take a couple of questions from the participants. Dr. Kumaresan, it is excellent presentation, and you have used the Tamil language very nicely, handled the Tamil language very nicely. Only one question I want to ask. Now, Datura, that is Umathambu, வந்து மேலா ஃபீமேலான்னு மாத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களா, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சார் சொல்லியிருக்காங்க சார், பட் எனக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டு வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண மாதிரி எந்த டேட்டாவும் கிடைக்கலைங்க சார். அது ஸோ அதனால வந்து அதை நான் இன்கார்பரேட் பண்ணல. இது வந்து நான் இன்கார்பரேட் பண்ணது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல்ரெடி டு சம் எக்ஸ்டென்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணி. பட் ஊமத்தப்பூ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ரியலா வந்து எனக்கு அதை பத்தி பெரிய டேட்டா ஒன்றும் இல்லைங்க சார். அதனால தான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணலைங்க சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். டாக்டர் குமரேசன், இது போல செக்ஸ் செமன்ல பிறந்த காஃப் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இன்னும் எவாலுவேட் பண்ணலன்னு சொல்லியிருக்கீங்க. பெர்ஃபார்மன்ஸ்னா நம்ம எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்க குமரேசன்? சார் ஒன்னு வந்து நம்ம ஜெனடிக் பெர்ஃபார்மன்ஸ், மில்க் ப்ரொடக்ஷன் மற்றதெல்லாம் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தேர் ஆர் சம் டிஎன்ஏ டிஃபெக்ட்ஸ் தட் ஆர் காஸ்ட் பை திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜி இந்த ஸ்பெர்மட்டோசோவா. ரீப்ரொடக்டிவ் லாங்கிவிட்டி இப்போ பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா, கிராஸ் பிரீட்லாம் முதல்ல வந்து 7 காவிங் 8 காவிங் கொடுத்தது இப்போ 6 5, இப்போ வந்து இன்னும் கம்மியாச்சுன்னா 3-4 அப்புறம் ப்ராப்ளம் வந்து அதிகமாகும். ஸோ அதுல மாதிரி வந்து ஏதாவது லைஃப் ரீப்ரொடக்டிவ் லாங்கிவிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து we don't have a disposal mechanism of that particular animals, ரைட்டுங்களா? ஒன்னும் கோஷாலாவுக்கு போகணும், இல்லை வேற எங்கேயாச்சும் போகணும். ஸோ அப்படின்னும் போது வந்து அது கூட இருக்கிற வெறிலும் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணணும் ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து இன்னைய வெறிலும் யாரும் ஸ்டடி பண்ணல. ஏன்னா திஸ் டெக்னாலஜி வாஸ் டெவலப்டு மெயின்லி ஃபார் பீஃப் கேட்டில் ஆர் அதர்வைஸ் த அனிமல்ஸ் விச் ஆர் ஒன்லி 3 லாக்டேஷன் அனிமல்ஸ். அது நம்ம தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம இண்டிஜினஸ் அனிமலுக்கும் கொண்டு போறோம் அப்படியே. இன்னொன்னு சார், இதுல வந்து ரொம்ப முக்கியமானது, நம்ம அந்த ஸ்பெர்ம் டிஎன்ஏ வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. யூ ஆஸ்க் எனிபடி, நம்ம சொல்லுவாங்க தவிர நாங்க செக்ஸ் செமன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண எல்லாமே, பட் டிஎன்ஏ டிஃபரன்ஸ் வந்து சாகிவால்ல எவ்வளோ, இல்ல ராட்டில எவ்வளோ, இல்ல மற்றதுல எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், we have information on finger countable 6 number of the animals or something like that. நம்ம வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மற்ற டெக்னாலஜி டெவலப் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் பேஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணணும்னா அந்த
வடிவேல் சொல்ற மாதிரி பேஸ்மெண்ட் கொஞ்சம் இது கட்டடம் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நேட்டிவ் கேட்டல் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண கன்சர்வேஷன் பாலிசிக்கு அகைன்ஸ்டா கூட போயிடும் போல இருக்குது லாங் ரன்ல பாக்குறீங்க சார். Okay. We welcome our South Zone Chairman Charles. One more small doubt, Sir. Mr. Dr. Kumaresan. Sir, the well-maintained fever cough, Sir. they'll get a maturity within 15 months. Is it a fact? Sir. Some disturbance is there, sir. I'm not able to hear. Sir, please, can you repeat, sir, please, sir? Sir, can you please repeat the question, sir? I was not able to hear because of some disturbance. Will the well-maintained cough, fever cough, Sir. will come to maturity about 15 months? Yes, sir. I have seen and we have done in our farm also. It is there. Thank you. Even in case of buffaloes also, it is possible. Okay. Dr. Kumaresan, thanks for a useful presentation. It has been an eye-opener for many people. Of course, I'm sorry I have joined late, but I'm really, to be very frank, I am really shocked to know that the after effect of mastitis or the disease mastitis and the fertility or infertility, whatever. So far, I think this is the first time I'm hearing this. That means our farmers have to be educated more on this mastitis, and they have to be told, because they will be always thinking that their animals are good, and the problem is either with the semen or the AI technician or the veterinarian. So this kind of myths to be changed. I think this is a wonderful thing which you have made a presentation, and I think maybe I would be also in a position to use these points to highlight some of the issues as far as animal management is concerned and disease control is concerned. Definitely, I missed some of half an hour. I missed. I joined only at 11:40. I think. I'm sorry, and definitely, I think in the first few slides you have covered most of the important aspects. I will be able to just meet you sometime personally and just talk to you about it. And I think when we met sometime in NDRI, maybe 2 years back in Dr. Hartwin's cabin, we were discussing about some of the issues in what you call sex semen usage. This was around 3 years back, 3-4 years back. And you have mentioned me 4 points which I was remembering all the time. Somehow, 1-2 points I missed. Maybe if had I gone through your entire presentation, I would have just got the idea. Because first thing what you told is about this deposition of semen is one important thing you told me. And insemination, not AM PM, it should be 2 hours, 3 hours. That is 2 things I still remember very distinctly. And the third one you were telling me, there will be a problem of infertility after the third insemination, after the third lactation. Yes, sir. I've used the sex semen. First will be fine, second will be fine, third may be difficult. Yes, sir. This was only an alarming fact at the time. We were I was just discussing with you. Because countries like Israel, they keep the animals only for 3 years. Yes, sir. Afterwards, they don't even worry about the animal. It goes for butchering. But in our country, it is not possible. And our farmers keep the animals for even 10 years. And I have seen in some of the London farms also, they are emotionally attached to the animals. Even though she gives only 5 liters of milk, still they keep it along with the herd. So this is the third point which I remember. The fourth point I missed. I don't know. I do not recollect. But really, if that is going to be a